Good morning students. In this video lecture we will revise the PAT 202 course. So first of all we have to study about plant disease forecasting. So forecasting na உங்களுக்கு தெரியும் நோய் முன்னெச்சரிக்கை, அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் டிசீஸ் வரத்துக்கு முன்னாடியே இந்த டிசீஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் டிசீஸ் ஃபோர்காஸ்டிங். சரியா? ஸோ டிசீஸ் ஃபோர்காஸ்டிங் ஆக்சுவலி இட் இஸ் எ அப்ளைடு எபிடமியாலஜி. ஸோ எபிடமியாலஜியுடைய ஒரு பார்ட்டு தான் டிசீஸ் ஃபோர்காஸ்டிங். ஸோ எபிடமியாலஜினா உங்களுக்கு தெரியும். ஸோ பிளான்ட் அண்ட் ரிலேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் பேத்தோஜன் இன் பர்டிகுலர் வெதர் ஃபேக்டர் ஆர் என்விரான்மெண்ட் இல்லையா? ஸோ ஒரு பர்டிகுலர் வெதர் ஃபேக்டரில் பிளான்ட்டுக்கும் பேத்தோஜனுக்குள்ள ரிலேஷன் இஸ் கால்ட் அஸ் எபிடமியாலஜி இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது பிளான்ட், பேத்தோஜன்ஸ் அண்டு என்விரான்மெண்ட், அதாவது ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். இந்த மூணு தெரிஞ்சிருந்தால் டிசீஸ் ஃபோர்காஸ்டிங் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபோர்காஸ்டிங் இன்வால்வ்ஸ் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் இன் ascertaining and notifying the growers that conditions are sufficiently favorable for certain diseases. ஸோ வந்து ஒரு ஏரியாவில் ஒரு வெதர் வருதுன்னா அந்த வெதர் எந்த டிசீஸ்க்கு ஃபேவரபிள் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிவிக்கிறதுக்கு பேர் தான் டிசீஸ் ஃபோர்காஸ்டிங். That application of management practices result in economic gain or that the amount of disease expected is unlikely to be enough to justify the expenditure of time. ஸோ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ், ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? ஒரு டிசீஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த டிசீஸ்க்கான ப்ரிவென்ஷன் மெஷர் எடுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? அதை எடுத்துக்கலாம். எனர்ஜி அண்ட் மணி ஃபார் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆல்சோ வி ஹவ் டு வி கேன் சேவ் தி எனர்ஜி அண்டு மணி. ஸோ நமக்கு நிறைய பஞ்சிசைட் அடிக்க தேவையில்லைங்கிறதால மணியும் சேவ் ஆகும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஃபோர்காஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் டிசீஸ் ஃபோர்காஸ்டிங். தெர் ஆர் 4-5 மெத்தட்ஸ் பேஸ்ட் ஆன் மானிட்டரிங் வெதர் ஃபேக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் பிரைமரி இனாக்குலம். ஸோ பிரைமரி இனாக்குலத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ பிரைமரி இனாக்குலம் ஆக்டஸ் என்னது டிசீஸ். ஸோ பிரைமரி இனாக்குலம் வில் ஸ்டார்ட் தி டிசீஸ் இல்லையா? ஸோ பிரைமரி இனாக்குலம் இல்லைனாவே மோஸ்ட் ஆஃப் தி டிசீஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் பேஸ்ட் ஆன் ட்ராப் ஆர் டெஸ்ட் பிளாட்ஸ். ஸோ ட்ராப் வச்சு நம்ம இன்செக்ட்டுக்கு எப்படி ட்ராப் வைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்போர் ட்ராப் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆர் எம்பைரிக்கல் கார்லேஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 50 இயர்ஸ் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிட்டு அந்த சீசனில், அதாவது ஒரு பர்டிகுலர் சீசனில் என்ன டிசீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்தோம்னா அடுத்து வர காலங்களையும் அந்த சீசனில் அந்த டிசீஸ் தான் வரும், அந்த இம்பார்ட்டன்ட் டிசீஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்யூட்டர் மாடலிங். ஸோ கம்ப்யூட்டர் மாடலிங்கில் இது வரைக்கும் பார்த்த 4 மாடலையுமே நமக்கு வந்து குமுலேட் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இதை வச்சு நம்ம ஈஸியாக அந்த கம்ப்யூட்டர் மாடலிங் வச்சு ஈஸியாக ஒரு ஏரியாவில் என்ன டிசீஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். தென் இதெல்லாமே கண்டுபிடிச்ச பிறகு கடைசியான வேலை என்னென்னா கம்யூனிகேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் டு ஃபார்மர்ஸ். ஸோ ப்ரிடிக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்மர்ஸ்க்கு வார்னிங் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ டிசீஸ் ஃபோர்காஸ்டிங் பிரமிட். ஸோ நீங்கள் டிசீஸ் ட்ரையாங்கிள் தான் பார்த்துருப்பீங்க. தட் இஸ் எபிடமியாலஜி. என்விரான்மெண்ட்டு, பிளான்ட் அண்ட் பேத்தோஜன் சேர்ந்துருந்தால் அது வந்து எபிடமியாலஜி. ஒரு டிசீஸ் எப்படி காஸ் ஆகுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த டிசீஸ் எப்போ காஸ் ஆகும், ஓகே, வென் இட் அக்கர்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா டைம், ஃபேவரபிள் கண்டிஷன் எப்போ வரும் அந்த டைம் தெரிஞ்சால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பவுடர் மில்டியூ நல்லா காத்தடிக்கிற சமயத்தில் வரும் இல்லையா? தென் வில்ட் வந்து சம்மர் டேஸில் வரும். டேம்பிங் ஆஃப் ரெய்னி சீசனில் வரும். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புது டிசீஸ், ஒரு நியூ டிசீஸ் எமர்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நாம் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 4 தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு இந்த 3 தெரிஞ்சாவே இந்த 4வது பாயிண்ட்டை நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டேம்பிங் ஆஃப் டிசீஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு புது டிசீஸ் உங்களுக்கு வந்து வந்துடுச்சு ஒரு பிளான்ட்டில் அப்படின்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளான்ட்டோடைய டியூரேஷன் தெரியணும். டியூரேஷன் ஒரு 90 days 100 daysனு வச்சுக்கோங்க, 3 month கிராப்புன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த 3 மாதமும் டே பை டே நீங்கள் என்னென்ன ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெரைட்டி, என்ன வெரைட்டின்னு செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டிசீஸ்க்கு வந்து சசப்டபுளாக இருக்கா இல்லை ரெசிஸ்டண்ட்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். தென் டே டெம்பரேச்சர், night temperature, one of the important factors which influencing the diseases இல்லையா?
ஸோ விண்டு, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து டே பை டே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கிராப் ஸ்டேஜ், ஸோ ஒவ்வொரு கிராப் ஸ்டேஜ்லையும் டிசீஸோடைய நிலைமை எப்படி இருக்குது, ஓகே ஃபோலியேஜில் அதிகமாக இருக்கா, ஃப்ளவரிங்கில் அதிகமாக இருக்கா, இல்லை ஃப்ரூட்டிங்கில் அதிகமாக இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் சாயில் மாய்ச்சர் அடிக்கடி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் தி டிசீஸ் இன்சிடென்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு கடைசியில் பர்சன்டேஜ் ஆஃப் டிசீஸ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டேம்பிங் ஆஃப்க்கு சீட்லிங் ஸ்டேஜில் 100% கொடுக்குது, சரியா. ஸோ இன் ஹை சாயில் மாய்ச்சர். ஸோ நமக்கு வந்து அது வந்து ஏற்கனவே தெரிஞ்ச ஃபேக்டர், தெரிஞ்ச ஒரு இதுங்கிறதால உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறீங்க. இதுவே ஒரு டிசீஸ்க்கு இன்னும் கண்டுபிடிக்கலைன்னா இந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணணும், ஓகேவா. So why we have to use forecasting models means alternative to calendar spray programs. So ஒரே மாதிரி ஸ்ப்ரே ப்ரோக்ராம்ஸ் இல்லாமல் எந்த டிசீஸ் வருதோ அதுக்கு மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. தென் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் த்ரூ ரெடியூஸ் தி ஸ்ப்ரே ஆஃப் ஃபஞ்சிசைட்ஸ். தென் என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் த்ரூ ரெடியூஸ் தி ஃபஞ்சிசைட் ஸ்ப்ரே, ஓகேவா. ஸோ என்விரான்மெண்டல் பெனிஃபிட் என்னென்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை வந்து இது வந்து இது பண்ணிக்கலாம், தடுக்கலாம். The first spray warning service to be established for growers were the grapevine downy mildew forecasting schemes in France through church bells. ஸோ வந்து சர்ச்சில் பெரிய பெரிய பெல்லெல்லாம் முன்னே இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம பெல் அடித்து இந்த டிசீஸ் வரப்போகுது, டவுனி மில்டியூ அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா, 1920. So these are all the electrical instruments used for measure various weather factors. So soil moisture meter, ஓகேவா, ஹைக்ரோமீட்டர், அந்த மாதிரி வந்து நமக்கு நிறையா மிஷின்ஸ் இருக்குது, சரியா. இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வெதர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். வெதர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சா தான் அது ஃபேவரபுளாக, பேத்தோஜனுக்கு ஃபேவரபுளாக இருக்கா இல்லை அன்ஃபேவரபுளாக இருக்காங்கிறத நம்ம சொல்ல முடியும், சரியா. ஸோ எசென்சியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் டிசீஸ் ஃபோர்காஸ்டிங், வெதர் டேட்டா இன் ரிலேஷன் டு டிசீஸ். ஸோ வெதர் டேட்டா எடுக்கணும். தென் கிராப் இன்ஃபர்மேஷன், கிராப் எப்படி இருக்குது, வெரைட்டி என்ன, சசப்டிபிலிட்டி எப்படி இருக்குது, கிராப் ஸ்டேஜ் எப்படி இருக்குது, டிசீஸ் ப்ரோனஸ், டென்சிட்டி ஆஃப் கல்டிவர், கிராப்பிங் பேட்டர்ன், இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டேபிளில் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கிறது இங்கே உங்களுக்கு எலாபரேட்டாக தந்திருக்காங்க. பேத்தோஜன் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் சைன், பிரைமரி செகண்டரி இனாக்குலம், பிஹேவியர் ஆஃப் பேத்தோஜன், தி ஃபீல்டு, ஸ்டேஜ் ஆஃப் தி பேத்தோஜன். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸில் படிச்சிருப்பீங்க. இது படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிசீஸ் ஃபோர்காஸ்டிங்கை புரிஞ்சிக்க முடியும். ப்ரோட்டோகால் ஃபார் டிசீஸ் ஃபோர்காஸ்டிங் மாடல். First of all, collection of data on weather condition during crop season. So particular crop season la we have to collect data, weather data, a record of the pattern of the disease incidence supported by laboratory study. So அந்த particular weather dataவில் நமக்கு என்ன வெதரில் என்ன டிசீஸ் வருது அப்படிங்கிறது பார்க்கணும். கார்லேஷன் பிட்வீன் வெதர் அண்ட் டிசீஸ். ஸோ அது ரெண்டையும் கார்லேட் பண்ணி ஃபேவரபுளாக இருக்கா அன்ஃபேவரபுளாக இருக்கா, வெதர் ஃபேக்டர்ஸ் ஃபேவரபுள் ஃபார் டிசீஸ் ஆர் அன்ஃபேவரபுள் ஃபார் டிசீஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஜெனரேட் தி இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ப்ரிடிக்ஷன் ஆஃப் தி டிசீஸ். ஸோ ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம அடுத்து வார்னிங் கொடுக்குறோம் ஃபார்மர்ஸ்க்கு. டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் ஃபோர்காஸ்டிங், தெர் ஆர் 2 types ஆஃப் ஃபோர்காஸ்டிங், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்ம்னா வந்து ஒரு பர்டிகுலர் கிராப் சீசனுக்கு மட்டும் ஒரு 3 monthsக்கு மட்டும் ஃபோர்காஸ்டிங் பண்ணால் அது ஷார்ட் டேர்ம். இதுவே லாங் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் ஆஃப் எ டிசீஸ் பீயிங் மேட் வெல் இன் அட்வான்ஸ். ஸோ மச் மோர் எஃபெக்டிவ் ஃபார் லாங்கர் டைம். ஸோ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெரி டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் தி ப்ரிடிக்ஷன் மாடல் பிகாஸ் we have to collect the information from many years. ஸோ நமக்கு வந்து எப்போ நீங்கள் டேட்டா எடுக்கிறீங்களோ அந்த டேட்டா எடுக்கிற வருஷத்துலேருந்து ஒரு 50 வருஷம் 100 வருஷம் பின்னாடி போயிட்டு அங்கேருந்து நீங்கள் டேட்டா எடுக்கணும். அந்த டிசீஸ் எந்தெந்த வருஷத்துலாம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து COVID-19 வந்து 2020 வருது இல்லையா, இந்த மாதிரி பெண்டமிக் எந்தெந்த இயர்லலாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1920 ஒரு தடவை வந்திருக்கு, 1820 ஒரு தடவை வந்திருக்கு. அப்போ நம்ம ஈஸியாக என்ன சொல்லிடலாம், 100 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி பெண்டமிக் வரும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் நம்ம வைக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு பேர் லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங். ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டேட்டா ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் டிசீஸ் ஃபோர்காஸ்டிங். இது ஏற்கனவே அந்த டேபிளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லிமிடேஷன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஃபோர்காஸ்டிங். ஸோ லிமிடேஷன், டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இன் கிராப் கேனோபி மே இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ கிராப் கேனோபியோட வேரியன்ஸ் வந்து நமக்கு இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். தென் வெதர் டேட்டா அவுட் சைடு தி ஃபீல்ட் அண்ட் வித்தின் கிராப் கேனோபி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வெதர் டேட்டா இன் ஃபீல்டு அண்டு அதர் தென் ஃபீல்டு, அதாவது வந்து ஃபீல்டுக்கு வெளியே இருக்கிறதுக்கும்
ஃபீல்டுக்குள்ளே கெனாப்பிக்குள்ளே இருக்கிறதுக்கான வெதர் வந்து மாறி மாறி இருக்கிறதால நமக்கு அது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். இரிகேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் கிரேட்லி. ஸோ எஸ்பெஷலி ஃபெர்டிலைசேஷன். ஸோ நமக்கு அந்த பர்டிகுலர் ரிசர்ச் பிளாட்டில் ஃபெர்டிலைசரை அப்ளை பண்ணோம்னா அது வந்து ஒரு வேளை டிசீஸை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை டிசீஸை வந்து அதிகப்படுத்தலாம். சரியா, அது என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. பட் வந்து அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இரிகேஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். ஜெனரலைஸ்டு டிசீஸ் ஃபோர்காஸ்ட் ஃபார் ஹோல் ஏரியா மே நாட் பி கரெக்ட். ஸோ நமக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்டே அல்லது ஒரு ஒரு வில்லேஜ் முழுக்க சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும்தான் இது வரும் போகும் அப்படின்னு சொல்ல முடியும். சரியா, ஃபோர்காஸ்ட் பேஸ்ட் ஆன் வெதர் கண்டிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் வச்சு சொல்கிறாங்க. வெதர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பஞ்சாபில் 15 இயர்ஸ் உண்டான டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு டிசீஸ் ஃபோர்காஸ்டிங் மாடல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஜுகல்ஸா கேஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மாடல் டெவலப் டு ஃபோர்காஸ்ட் லேட் பிளைட் இன் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ். ஸோ என்னென்ன வெதர் கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 7 day மூவிங் சம் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி more than 85% for at least 90 hours. ஸோ நமக்கு வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 95% மேலே இருந்துச்சுன்னா லேட் பிளைட் வரும். அதே மாதிரி 7 day மூவிங் சம் ஆஃப் டெம்பரேச்சர் பிட்வீன் 7.2 to 26.6 டிகிரி செல்சியஸ் ஃபார் 115 hours. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 7.2 to 26.6 டிகிரி செல்சியஸ்ங்கிறது எப்படி சார் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எல்லாமே ஆவரேஜ் தான். ஒரு 3 monthsக்குள்ள உண்டான ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு 3 months 90 நாளைக்கு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அந்த டெம்பரேச்சர் எல்லாத்தையும் நமக்கு கூட்டி அதோடைய சராசரி அதோடைய ஆவரேஜை நான் இங்கே கொடுக்க போகிறாங்க. சரியா, ஸோ இதில் வந்து நம்ம எதுவுமே அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, எல்லாமே வந்து ஆவரேஜாக தான் சொல்ல முடியும். சரியா, அதேமாதிரி அசம்சன்ஸ் தான் இங்கே வைக்க முடியும். டிசீஸ் ஃபோர்காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடக்கும் இல்லை நடக்காது அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர கண்டிப்பாக இது நடக்கும் கண்டிப்பாக இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. சரியா, ஸோ ஃப்ளோ சார்ட் ஃபார் வெதர் பேஸ்டு ஃபோர்காஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்ரலாஜிக்கு டேட்டா எடுக்கணும், அதில் பார்ட் 1. அதே மாதிரி டிசீஸ் டேட்டா, அந்த பர்டிகுலர் மெட்ரலாஜிக்கல் வெதரில் என்ன டிசீஸ் வருது அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இது வந்து பார்ட் 1. இந்த பார்ட் 1 ரெண்டும் என்ன பண்ணுறோம், குவான்டிடேட்டிவ் அசஸ்மெண்ட், எவ்வளோ வெதர் இருக்குது, என்ன வெதர் இருக்குது, அதில் எவ்வளோ டிசீஸ் வருது, அதாவது ஃபேவரபுளாக இருக்கா அன்ஃபேவரபுளாக இருக்கான்னு பார்க்குறோம். கேலிப்ரேட் தி மாடல் கேலிப்ரேட் பண்ணுறோம். தென் செகண்ட் பார்ட் இஸ் வேலிடேஷன். சரியா, வேலிடேட் பண்ணிவிட்டு சிவியாரிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அது நம்ம வார்னிங் கொடுக்குறோம், ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். ஓகேவா, பேஸ்ட் ஆன் மானிட்டரிங் இனாக்குலம், ப்ரைமரி இனாக்குலம். ஸோ ப்ரைமரி இனாக்குலம் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயில், ஏர் அண்டு பிளான்டிங் மெட்டீரியல், இது 3 தான் முக்கியமான பிளேசஸ். தி primary inoculum present in air, soil or planting material. So occurrence of viable spores or propagules in the air. So airல என்னென்ன viable spore இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப் வைக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, ஸ்போர் ட்ராப்னு நமக்கு ஒன்று இருக்குது, அது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். In the case of soil borne disease, the primary inoculum in the soil can be determined by monoculture method. ஸோ நமக்கு சாயில் வந்து சீரியல் டைலேட் பண்ணி ஐசோலேட் பண்ணுறோம் இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். The presence of loose mud of wheat, yogurt, pale millet, wild disease of potato can be detected in the seed lots or random by different seed testing methods. ஸோ அது சீட் டெஸ்டிங் மெத்தட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஏரில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மாதிரி ஸ்போர் ட்ராப், நமக்கு விண்டு எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் நம்ம இந்த ஸ்போர் ட்ராப் வச்சுருவோம். ஸோ ஸ்போர் ட்ராப் கண்டைன்ஸ் 1 மைக்ரோஸ்கோப். ஓகேவா, அந்த மைக்ரோஸ்கோப்பில் ஸ்போர் வந்து விழ அது கவுண்ட் பண்ணிவிடும் எவ்வளோ ஸ்போர் இருக்குன்னு. ஸோ நமக்கு ஒரு 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 பர்டிகுலர் ஏரியாவில் அடிக்கிற காற்றுல எவ்வளோ ஸ்போர் இருக்குங்கிறத இந்த ஸ்போர் ட்ராப் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசீஸ் ஃபோர்காஸ்டிங் கொடுக்கலாம். தென் எம்பெரிக்கல் கார்லேஷன்ஸ். ஸோ எம்பெரிக்கல் கார்லேஷன்னா வெதர் டேட்டா ஆஃப் செவரல் இயர்ஸ் ஆர் கலெக்டட் அண்ட் கார்லேட்டட் வித் தி இன்டென்சிட்டி ஆஃப் டிசீஸ். ஸோ வந்து ஒரு 50 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், வெதர் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், பின்னாடி போயிட்டு, அதாவது 2020 நம்ம இப்போ இருக்குன்னா 1970 வரைக்கும் என்ன பண்ணுறோம், ஒரு டேட்டா எடுக்கிறோம், வெதர் டேட்டா எடுக்கிறோம். அந்த வெதர் டேட்டாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இருக்குது, அந்த இம்பார்ட்டன்ட் டிசீஸோட இன்டென்சிட்டி என்ன, சிவியாரிட்டி என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். தி டேட்டா ஆர் கம்பேர்டு அண்ட் தென் ஃபோர்காஸ்டிங் ஆஃப் தி டிசீஸ் இஸ் டன். ஓகேவா, ஸோ அது அந்த பாஸ்ட்டில் நடந்ததை ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வந்து இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த டிசீஸ் இன்னும் சிவியாரிட்டியாக மாறுமா அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஃபார் டிசீஸ் எக்ஸாம்பிள், ஃபார் டிசீஸ் லைக் செப்டோரியா லீஃப் பிளாட்ச், ஃபயர் பிளைட் ஆஃப் ஆப்பிள், பார்லி, பவுடர் மில்டியூ அண்ட் டீ பிளிஸ்டர் பிளைட், இதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம், ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகேவா, ஸோ வெதர் இன்ஃபர்மேஷன், டே டு டே வெதர் இன்ஃபர்மேஷன் தெரியும், அதை எடுக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு அப்சர்வேஷன்ஸ், சரியா? டிசீஸ் அப்சர்வேஷன்ஸ், டிசீஸ் ஆர் இன்செக்ட் கொடுத்துருக்காங்க நம்ம டிசீஸ்க்கு, சரியா? ஒரு பர்டிகுலர் வெதரில் என்ன டிசீஸ் வரும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை கம்ப்யூட்டர் மாடலில் இது பண்ணிடுறோம், தரவிறக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தரவு ஏற்றம் அப்லோட் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுவே என்ன பண்ணிவிடும், ஃபோர்காஸ்ட் டிசமினேஷன் வார்னிங்ஸ் வந்து மொபைல் மூலியமாவோ இல்லை கம்ப்யூட்டர் மூலியமாவோ கொடுத்துரும், சரியா? ஸோ இது இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக கொடுத்துருக்காங்க. தி சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். இது வெதர் டேட்டா, சரியா? 2 வெதர் டேட்டாவே எடுத்துகிட்டு அதில் என்ன டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரோ கிளைமேட் சர்வரில் கொடுத்தோம்னா அது உடனே எஸ்எம்எஸ்ஸாவோ யூசர்ஸுக்கு எஸ்எம்எஸ்ஸாக கொடுக்கும். அதே சமயம் வெப்லேயும் ஏற்றி வச்சிடும், சரியா? நமக்கு ஆன்லைனில் ஏற்றி வச்சுட்டா நம்ம அந்த ஆன்லைனில் போய்ட்டு நமக்கு என்ன வெதரும் என்ன டிசீஸோடைய சிம்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே டைப் பண்ணோம்னா போதும், அது என்ன டிசீஸுங்கிறத காட்டி கொடுத்துரும், எந்த ஏரியாவில் டிசீஸ் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு காட்டி கொடுத்துரும். ஸோ தீஸ் ஆர் தி சம் மாடல்ஸ், பிளான் டிசீஸ் ஃபோர்காஸ்டிங் மாடல்ஸ். ஸோ இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கிறது. எபிடம் எகென்ஸ்ட் ஆல்டர்னேரியா சொலானி, ஃபாஸ்ட்டு, டோம் கேஸ்ட்டு, விஸ்டம், இந்த மாதிரி நிறையா இருக்குது, அதை படித்து பாருங்கள். மேரி பிளைட், எபிவேன், எபிகான், சரியா? இதுவும் பாருங்கள், ஆப்பிள் ரைஸ் பிளாஸ்டிக் இருக்குது, சரியா? அதே மாதிரி ரைஸ் துங்குரோக் இருக்குது, கிரேப் வைன் டவுன் மில்டிக் இருக்குது, பொட்டேட்டோ லேட் பிளைட் இருக்குது, எல்லாம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து வெப் பேஸ்டு டிசீஸ் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் என்ன டிசீஸ், பார்த்தீங்களா? நம்ம வந்து ஏரியாவை மட்டும் கொடுத்தோம்னா போதும், அந்த ஏரியாவில் அப்போதைக்கு என்ன டிசீஸ் அதிக ஹை ரிஸ்கில் இருக்குது, இங்கே பாருங்கள், ஸ்டேஷன் லேக் ஆல்ஃப்ரட் போட்ரிட்டிஸ் ஹை ரிஸ்க், ஆந்த்ரனோஸ் ஹை ரிஸ்க், அதுவே கொடுத்துரும் ஹை ரிஸ்க்கா மீடியம் ரிஸ்க்கா ஆர் லோ ரிஸ்க்கா அப்படிங்கிறது, சரியா? ஃபார் ஸ்ட்ராபெரி அட்வைசரி சிஸ்டம். ஸோ இதோடைய ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த ரெட்டை தொட்டுருச்சுன்னா அது வந்து ரொம்ப ஹையாக இருக்குன்னு அர்த்தம், இந்த எல்லோவில் இருந்துச்சுன்னா மாடரேட், க்ரீனில் இருந்துச்சுன்னா லோ. ஸோ அவங்க கொடுக்குற ஸ்ப்ரே ரெக்கமெண்டேஷனுக்கு நான் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணால் தான் அவங்க கரெக்டாக சொல்ல முடியும். வென் வாஸ் யுவர் லாஸ்ட் ஃபன்ஜிசைட் அப்ளிகேஷன்? ஸோ நீங்கள் எதாவது ஃபன்ஜிசைட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இஸ் தி கரண்ட் பீக் ப்ளூம்? ஸோ ஒரு சில பிளான்ட்டுக்கு வந்து ப்ளூமிங் அப்போ ஃபன்ஜிசைட், அதாவது வந்து டஸ்ட் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ப்ளூமிங் அப்போ டஸ்ட் அப்ளை பண்ணால் பாலினேஷன் பாதிக்கப்படும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஸ்டின்லாம் கேட்டு தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆர் சிம்டம்ஸ் ப்ரெசன்ட், சிம்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் இது பண்ணணும், ஓகேவா? ஆனால் கடைசியில் ரெக்கமெண்டேஷன் யூ பண்ணால் அதில் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்ப்ரே கான்டாக்ட் ஃபன்ஜிசைடு, ஸ்ப்ரே சிஸ்டமிக் ஃபன்ஜிசைடு அப்படின்னு சொல்லிவிடும், ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் டு ஃபார்மர்ஸ்க்கு எப்படி ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா த்ரூ சர்ச் பெல்ஸ் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ப்ராட்காஸ்ட் ஆன் ரேடியோவில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் அண்ட் கம்ப்யூட்டரில் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்னென்னா, with the help of disease forecasting we can reduce the greenhouse effect, ஓகேவா? and its consequences which is caused mainly by the use of chemicals in agriculture. ஸோ கெமிக்கலை ரெடியூஸ் பண்ணுறதால greenhouse effect நம்ம பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான் குவாரண்டைன். ஸோ பிளான் குவாரண்டைன் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இப்போ வந்து இந்த COVID-19 அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குவாரண்டைன் எதுக்காக பண்ணுறோன்னா, ஃபார் சிவியர் டிசீஸ், எதெல்லாம் சிவியராக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கோ அந்த டிசீஸ்க்கு மட்டும் பிளான் குவாரண்டைன் பண்ணுறோம், டு ரெடியூஸ் தி ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். எஸ்பெஷலி ஒரு பிளேஸில் இது வரைக்கும் டிசீஸே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல டிசீஸ் பரவாமல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குவாரண்டைன் மூலிமா அதை தடுத்து நிறுத்திடலாம். ஃப்ரம் டைம் டு டைம் தி இன்ட்ரடியூஸ்டு பெஸ்ட் ஆர் பேத்தஜன்ஸ் ஹவ் டிவாஸ்டட் கிராப்ஸ் அண்ட் ஈவன் கிரியேட்டட் ஃபெமைன் கண்டிஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஒரு பெஸ்ட்டோ ஒரு பேத்தஜனோ ஒரே இடத்துல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அது அங்கேயே இருக்கும். ஸோ அது வேறு இடத்துக்கு போகும்போது அது போகிற இடம் அதுக்கு என்னவாக இருக்கலாம், ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பேத்தஜன் இருக்குதுன்னு வைங்க, அது இங்கே ஒரு நார்மல் கண்டிஷனில் மாடரேட் ரிஸ்க்காக இருக்குது. ஸோ இதுவே இந்த பேத்தஜன் வந்து ஊட்டிக்கு போகுது, ஊட்டிக்கு வந்து த்ரூ ஏர்லேயோ இல்லை யாரோ ஒருத்தர் பிளான்டிங் மெட்டீரியல் மூலமாக கொண்டு போகிறாங்கன்னா அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் அதுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக போயிட்டு அங்கே டீவேஸ்டிங்காக என்ன பண்ணும், டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு பேத்தஜன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாத மாதிரி பார்த்துக்கணும்.
அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அதுக்கு ஃபேவரபுளாகவும் இருக்கலாம் இல்லை அன்ஃபேவரபுளாக இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. ஃபேவரபுளாக இருந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனையாக மாறிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மாறின டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரிஷ் ஃபெமைன் 1845. ஸோ அது வந்து வேற ஒரு கண்ட்ரிலேருந்து நமக்கு அயர்லாண்டுக்கு வந்திருக்கு. ஸோ அயர்லாண்டுக்கு வந்த பிறகு தான் இது வந்து 1845ல் டிவாஸ்டிங் டிசீஸாக மாறி இருக்கு. ஸோ இது பாருங்கள், என்ன இதில் பாருங்கள், சென்ட்ரல் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு. சென்ட்ரல் அமெரிக்காவில் இது ஒரு டிசீஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டு கிடையாது. பட் வந்து அயர்லாண்டுக்கு போகும்போது அது ஒரு சிவியர் டிசீஸாக மாறிடுது. ஸோ அதே மாதிரி தான் ஸ்ரீலங்கா காஃபி வாஸ் ரிப்ளேஸ்டு பை டீ அஸ் ஏ பிளான்டேஷன் கிராப் பிகாஸ் ஆஃப் தி ஒயிட் ஸ்ப்ரெட் எபிபேட்டடிக்ஸ் ஆஃப் காஃபி பீட் ரஸ்ட். ஸோ டீ தான் ஃபஸ்ட் நமக்கு, காஃபி தான் ஃபஸ்ட் நமக்கு இதாக இருந்துச்சு. என்னது சமூக, அது என்னவோ சொல்லுவாங்களே, சோசியல் ட்ரிங்காக இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து டீயாக மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த காஃபி ரஸ்ட் தான். ஒரு டிசீஸால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவே மாறி, ஹிஸ்ட்ரியே மாறி இருக்கு. அதனால தான் நம்ம வந்து இந்த பிளான் குவாரண்டைனை முன்னெடுக்கிறோம். சரியா? பிளான் குவாரண்டைன் இதில் பார்த்திங்கன்னா ஆர்கானிசம் தட் அட்டாக் வேரியஸ் கிராப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும். ஓகேவா? இன்செக்ட்ஸ், மைட்ஸ், நெமட்டோட்ஸ், ஃபஞ்சை, பாக்டீரியா, வைரஸ், எம்எல்ஓஸ். ஸோ பிளான் குவாரண்டைன் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல் ஆர் தேர். ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்க்ளூஷன். ஃபஸ்ட்டு நமக்கு டிசீஸே வராமல் பார்த்துக்கணும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படி இருந்தாவே நம்ம வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. அதை மீறி வந்துருச்சுன்னா எராடிகேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கும் முடியல, அழியல அப்படின்னா ப்ரொடெக்ஷன், வந்தால் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரிவென்ட் மெத்தட்ஸ், ப்ரொஃபைலாக்டிக் மெத்தட்ஸ் பண்ணி பார்க்கணும். இல்லை வந்துடுச்சு சார் அப்படின்னா தெரப்பி யூஸ் பண்ணணும். தெரப்பி இதாகலைன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் கண்ட்ரோல். இப்போ புதுசாக வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கண்ட்ரோலை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இந்த பிளான் குவாரண்டைன் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் ஆர் கீப்பிங் அவுட் இஸ் ஃபண்டமெண்டல் டு கான்செப்ட் ஆஃப் பிளான் குவாரண்டைன். சரியா? So quarantine, definition of plant quarantine is the legal restriction on the movement of plants and planting materials between the countries and states within the country. சரியா? ஸோ ஒரு கண்ட்ரிக்கு இடையிலையோ இல்லை வித்தின் தி கண்ட்ரியோ ஒரு பொருளை வந்து மூவ் பண்ணுறதுக்கு தடை விதிக்கிறது பேர் தான் குவாரண்டைன். இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் ஆர் டிலே தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் லிமிட் தி இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். ஸோ அந்த கோவிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு, பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கே போக முடியாது. தட் இஸ் குவாரண்டைன். வேறு ஒன்றும் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம தெருவே பார்த்தீங்கன்னா ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு போகக்கூடாதுன்னு தடை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கோவிட் வந்த தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு குவாரண்டைனுடைய இதே உங்களுக்கு. சரியா? ஸோ லட்டின் வேர்டு குவாரண்டம் மீனிங் 40 days. ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து 40 நாள் வச்சு ஒரு 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 ஐசோலேட்டடு பிளேஸில் வந்து கண்டெயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விடுவாங்க. எந்த ஒரு டிசீஸும் இல்லைன்னு தெரிஞ்சால் தான் விடுவாங்க. அது பாருங்கள், 40 day பீரியட் ஆஃப் டிடென்ஷன் ஆர் கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் ஷிப்ஸ் அரைவிங் ஃப்ரம் கண்ட்ரீஸ் வித் பபூனிக் பிளேக். ஸோ அப்போ வந்து பிளேக் நோய் அதிகமாக வந்ததால் அந்த பிளேக்காக 40 நாள் வச்சுருப்பாங்க. அண்டு காலரா இன் எகிப்த், ஹோல்டிங் ஆஃப் பிளான்ஸ் இன் ஐசோலேஷன் அன்டில் தே ஆர் பிலீவ்டு டு பி ஹெல்த்தி. ஸோ அது வந்து ஹெல்த்தியாக மாறிடுச்சு, அதாவது COVID-19 நெகட்டிவ் அப்படின்னு வர வரைக்கும் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி டிசீஸ் இல்லை அப்படின்னு தெரிய வரைக்கும் அந்த வச்சுருப்பாங்க. ஸோ ஃபெசிலிட்டேட் சேஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ ஜெர்ம் பிளாசம் சாம்பிள்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம ஜெர்ம் பிளாசம் கொண்டு வரோம், நியூ வெரைட்டிஸ் கொண்டு வரோம் அப்படிங்கும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். எய்ம் டு ப்ரிவென்ட் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டெஸ்ட்ரக்டிவ் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ஆஃப் பிளான்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத இது பண்ணலாம். ஆல் பிளான்ஸ் ஆர் பிளான் பார்ட்ஸ் இன்க்ளூடிங் சீட் ஆர் சப்ஜெக்ட் டு பிளான் குவாரண்டைன். ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸு, பிளான் பார்ட்ஸ் இன்க்ளூடிங் சீட்ஸு, எஸ்பெஷலி சீட்ஸ். ஓகேவா? சப்ஜெக்ட் டு பிளான் குவாரண்டைன். ஸோ டிஃபினேஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ். இந்த பிளான் குவாரண்டைனில் என்னென்ன டிஃபினேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கண்ட்ரோல். ஸோ நமக்கு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பயாலஜிக்கல் கண்ட்ரோலை நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல் இங்கே வந்து என்னவோ மாறிடலாம், நமக்கு பெஸ்ட்டாக டிசீஸாக மாறுறதுக்கான, பேத்தோஜனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை குவாரண்டைன் பண்ணி செக் பண்ணணும். Consignment a quantity of plants, plant products and or other regulated articles being moved from one country to another and covered by a single phytosanitary certificate. ஸோ ஒரு சிங்கிள் phytosanitary certificate கீழே வர்ற அத்தனை பிளான்ஸும் கால்ட் அஸ் கன்சைன்மெண்ட்.
Commodity, a type of plant product or other article being moved for trade or other purpose. So trading கொண்டு போகிறது commodity. Then germplasm, plants intended for use in breeding or conservation programs is called as germplasm. Import permit, so official document authorizing import of a commodity or a biological control agent in accordance with specified phytosanitary requirements. So import permit இருக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்துக்கு கீழே வருது. சரி, அது என்ன சட்டம்னு பார்ப்போம் இந்தியாவில். ஓகேவா? ஐபிபிசி, இன்டர்நேஷ்னல் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் கன்வென்ஷன் as formulated in 1951 with FAO in Rome and as subsequently amended. So international standard for phytosanitary measures, an international standard adopted by conference of FAO, the interim commission of phytosanitary measures or the commission on phytosanitary measures established under IPPC. ஸோ ஐபிபிசி கீழே இந்த ஃபைட்டோசானிட்டரி மெஷர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் அத்தாரிட்டி, எனி இன்ஸ்டியூட், ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நோட்டிஃபைடு பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட் என்ட்ரி குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாட் ஓன்லி குவாரண்டைன் பட் ஆல்சோ இங்கே வந்து போஸ்ட் என்ட்ரி குவாரண்டைன் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு சில டிசீஸில் வந்து பார்சியலி சிவியராக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பார்சியல் சிவியராக இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சிவியராக இருக்கிறது எம்பார்கோ என்ன பண்ணிவிடுவாங்க, மொத்தமாக உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. பார்சியல் சிவியாரிட்டியாக இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நம்ம நாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் க்ரீன் ஹவுஸ், கிளாஸ் ஹவுஸ் அதுக்குள்ளாரெல்லாம் அந்த பிளான்டிங் மெட்டீரியலை க்ரோ பண்ணி அதில் டிசீஸ் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் போஸ்ட் என்ட்ரி குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ போஸ்ட் என்ட்ரி குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் அதை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நேஷ்னல் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன், அஃபிஷியல் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை கவர்மெண்ட் டு டிஸ்சார்ஜ் தி ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபைடு பை தி ஐபிபிசி. தென் phytosanitary regulation, official rule to prevent the introduction and or spread of quarantine pests or to limit the economic impact of regulated non-quarantine pests, including establishment of procedures for phytosanitary certification. ஸோ phytosanitary regulation என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெஸ்ட்டு ஆர் இன்செக்டை வந்து உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கும் அதை லிமிட் பண்ணுறதுக்கும் இந்த சர்டிஃபிகேஷன், இந்த ரெகுலேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேஷன் எந்த ஒரு டிசீஸும் இல்லை அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த ரெகுலேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போஸ்ட் என்ட்ரி குவாரண்டைன், growing of plants in isolation for any specified period in a glass house, a facility, area or nursery, and are holding of biological control agents and beneficial organisms under contained facility. ஸோ ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிக்குள்ளார இதை க்ரோ பண்ணிவிட்டு ஒரு பயாலஜிக்கல் கண்ட்ரோலில் வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோம். அது வந்து நம்ம நாட்டுக்கு பேத்தஜனாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் அதை வந்து ஒரு கண்டெய்ன்டு ஜோனில், ஒரு ஐசோலேட்டட் ஜோனில் வச்சு க்ரோ பண்ணி பார்ப்பாங்க. அது அங்கேயும் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க, பயாலஜிக்கல் கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? குவாரண்டைன் பெஸ்ட், எ பெஸ்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் டு தி ஏரியா, என்டேஞ்சர்டு அண்ட் நாட் yet present there, are present but not widely distributed and being officially controlled. ஸோ இது பார்த்திங்கன்னா குவாரண்டைன் பெஸ்ட்டுன்னு எதை சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம நாட்டில் இல்லாத ஒரு பெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படி நம்ம நாட்டில் இருந்தும் அது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு முக்கியமான பெஸ்ட்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு வெளியிலேருந்து உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இங்கே வந்து சிவியராக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு புது பெஸ்ட்டை உள்ளே விடக்கூடாது. சரியா? அதே மாதிரி ரெகுலேட்டட் ஆர்டிக்கல், இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, எனி பிளான்ட் ப்ராடக்ட், ஸ்டோரேஜ் பிளேஸ், பேக்கேஜிங், conveyance, container, soil and any other organism, object or material capable of harboring or spread of pest deemed to require phytosanitary measures, particularly where international transportation is involved. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கலுக்குள்ளார வருது. சரியா? அந்த ரெகுலேட்டட் ஆர்டிக்கலுக்குள்ளார இந்த சொன்ன இதெல்லாமே வருது. சரியா? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளான்ட் குவாரண்டைன், ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1660 குவாரண்டைன் லா வாஸ் enacted in France, ordering the eradication of Barbary plants. In 1873, embargo was passed in Germany to prevent the importation of plant from US, to prevent the introduction of Colorado potato beetle. In 1877, United Kingdom Destructive Insect Act was passed to prevent the importation of the Colorado beetle.
1909 பார்த்தீங்கன்னா ஃபெடரல் குவாரண்டைன் சர்வீசஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் 1912 பார்த்தீங்கன்னா enacted the Federal Plant Quarantine Act prohibits the entry of plants into the United States. 1914 in India Destructive Insect and Pest Act DIP Act ன்னு சொல்கிறாங்க ஆஃப் and the rules and regulations framed for quarantine. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 1984 பார்த்தீங்கன்னா சீடுக்கு பிளான்ட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸுக்கு வந்து ரெகுலேஷன் அதுக்கு ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க. சரியா. நெக்ஸ்ட்டு 2003 பிளான்ட் குவாரண்டைன் ஆர்டர் enacted in India. The import of agriculture commodities is regulated through this order. ஸோ Destructive Insect and Pest Act இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1940 என்னென்ன கொடுத்துருக்குங்கன்னா authorizes the customs office to enforce. ஸோ கஸ்டம்ஸ் வந்து அதுக்கான பவரை கொடுக்குது. ப்ராஹிபிட் ஆர் ரெகுலேட் தி இம்போர்ட் இன்டு இந்தியா. ஸோ இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி ப்ராஹிபிட் பண்ணுறதுக்காக. ப்ராஹிபிட் ஆர் ரெகுலேட் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அதர். ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது இது ரெகுலேட் பண்ணுது. ஆத்தரைஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் டிடென்ஷன், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன், ஸோ ஆர் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ டிடெக்ட் பண்ணுறதுக்கும் தென் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் அதில் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் டெஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆத்தரைஸ் தருது. ப்ரொவைட்ஸ் பெனால்ட்டி ஃபார் பர்சன்ஸ் கண்ட்ரோலிங் தி ரூல். ஸோ யாரெல்லாம் அந்த ரூல்ஸ் மீறுறாங்களோ அவங்களுக்கு பெனால்ட்டி கொடுக்கறதுக்கு இந்த ஆக்ட் வந்து இது கொடுக்குது. ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் டு தி ஆஃபீஸர்ஸ். ஸோ அங்கே வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து எதாவது ப்ராப்ளம்னா இந்த ஆக்ட் மூலிமா நம்ம இது பண்ணிக்கலாம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அவங்கள. ஸோ டிசீஸ் இன்ட்ரடியூஸ்டு இன்டு இந்தியா ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ். இம்பார்ட்டன்ட் டிசீஸ் பார்த்தீங்கன்னா காஃபி ரஸ்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, பொட்டேட்டோ லேட் பிளைட் ஃப்ரம் யூரோப், கிரேப் டவுனி மில்டியூ ஃப்ரம் யூரோப், grown gall of apple from England, rice foot rot from Southeast Asia, maize downy mildew from Java. So types of quarantine. Types of quarantine பார்த்தீங்கன்னா there are 3 types. Domestic quarantine. Domestic quarantines mean within country, ஒரு கண்ட்ரிக்குள்ளார குவாரண்டைன் பண்ணோம்னா அது டொமஸ்டிக். இன்டர்நேஷ்னல் குவாரண்டைன் மீன்ஸ் வித்தின் இன் பிட்வீன் 2 countries, 2 கண்ட்ரிக்கு இடையில இருந்துச்சுன்னா தட் இஸ் இன்டர்நேஷ்னல் குவாரண்டைன். இதுவே எம்பார்கோ மீன்ஸ் கம்ப்ளீட் குவாரண்டைன், அதாவது வந்து ஒரு பெஸ்ட்டோ ஆர் ஒரு டிசீஸ்க்கோ கம்ப்ளீட்டாக தடை போட்டுருது, இந்த பொருள் அங்கேருந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நமக்கு டார்ஜிலிங்லேருந்து பொட்டேட்டோ நம்ம வாங்கவே மாட்டோம். எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும், இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் பிளான்டிங் மெட்டீரியல், பொட்டேட்டோ பிளான்டிங் மெட்டீரியல் டார்ஜிலிங்லேருந்து மட்டும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா டார்ஜிலிங்கில் பொட்டேட்டோ வார் டிசீஸ் சிவியராக இருக்குது, எண்டமிக்காக இருக்குது. அங்கேருந்து வாங்குற பிளான்டிங் மெட்டீரியல்லேருந்து நமக்கு என்ன ஸ்ப்ரெட் ஆகும், பொட்டேட்டோ வார் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் எம்பார்கோ. ஸோ லொக்கேஷன்ஸ் ஆஃப் குவாரண்டைன் சென்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா சீ போர்ட்ஸ், மெயின்லி சீ போர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஏர்போர்ட்ஸ், தென் லேண்ட் ஃப்ரான்டைன்ஸ், லேண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. டொமஸ்டிக் குவாரண்டைன். டொமஸ்டிக் குவாரண்டைன் பார்த்தீங்கன்னா பஞ்ச் டாப் ஆஃப் பனானா ஃப்ரம் அஸ்ஸாம், கேரளா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு. பனானா மொசைக் ஃப்ரம் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பனானாவுடைய பிளான்டிங் மெட்டீரியல் வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்பக்கூடாது. அனுப்புனா நமக்கு பஞ்ச் டாப் ஆஃப் பனானா வந்து அதர் ஸ்டேட்லேயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். பொட்டேட்டோ வார்ட் அதுதான் சொன்னோம், நமக்கு டார்ஜிலிங் தட் இஸ் வெஸ்ட் பெங்கால்லேருந்து. ஓகேவா. ஆப்பிள் ஸ்கேப் ஃப்ரம் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். மேங்கோ மால்ஃபார்மேஷன் ஃப்ரம் நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியாவில் நமக்கு மேங்கோ மால்ஃபார்மேஷன் ஒன் ஆஃப் தி சிவியர் டிசீஸ். ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து மேங்கோவோட பிளான்டிங் மெட்டீரியல் வாங்கக்கூடாது. ஸோ பிளான் குவாரண்டைன் மெத்தட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ராகிபிட் பண்ணுவாங்க, இன்டர்செப்ஷன் செக் பண்ணுவாங்க, தென் எலிமினேஷன் வேணான்னு சொல்லி எலிமினேட் பண்ணுறதுக்கான இது இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எம்பார்கோ, கம்ப்ளீட்டாக வேணான்னு சொல்லிடுது. பார்சியல் எம்பார்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிளான் குவாரண்டைன். ஸோ போஸ்ட் என்ட்ரி குவாரண்டைன், போஸ்ட் என்ட்ரி குவாரண்டைனுக்கு அடுத்து நம்ம வந்து வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அனுப்பிச்சி விட்றலாம். தட் இஸ் பார்சியல் எம்பார்கோ. இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அட் தி பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணி உள்ளே அனுப்புறது இருக்குது. இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன் அட் தி பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். ஸோ எங்கே எடுக்கிறாங்களோ அங்கே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பைட்டோசானிட்டரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தென் இன்ஸ்பெக்ஷன் அட் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி, எங்கே என்ட்ரி ஆகுதோ அங்கே ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. யூட்டிலைசேஷன் ஆஃப் போஸ்ட் என்ட்ரி பிளான் குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் என்ட்ரி குவாரண்டைனில் அங்கே ஐசோலேட் பண்ணி என்ன டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ பைட்டோசானிட்டரி சர்டிஃபிகேட், இட் இஸ் எ சர்டிஃபிகேட் விச் சுட் அக்கம்பனி அ பிளான்ட் ஆர் பிளான்ட் மெட்டீரியல். அதாவது வந்து ஒரு பொருளை நீ ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா அந்த பொருள் கூட என்ன இருக்கணும்னா இந்த பைட்டோசானிட்டரி சர்டிஃபிகேட் இருக்கணும். சரியா, எஸ்பெஷலி ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்.
ஆர் சீட் which is to be moved from one place to another. ஸோ சீடாக இருக்கட்டும் இல்லை பிளான்டிங் மெட்டீரியலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சர்டிஃபிகேட் பைட்டோசானிட்டரி சர்டிஃபிகேட் இருக்கணும், என்னோட பொருளில் எந்த ஒரு டிசீஸ் ஆர் பெஸ்ட் இல்லை அப்படின்னு. இட் சர்டிஃபைஸ் தட் தி மெட்டீரியல் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எனி பெஸ்ட் அண்ட் டிசீஸ். ஸோ குவாரண்டைன் ரெகுலேஷன்ஸ், இந்த ரெகுலேஷன்ஸ் தான் என்ன கொடுக்குதுன்னா நமக்கு அந்த ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஆஃபீஸர்ஸ் கஸ்டம்ஸ்க்கு வந்து பவர் கொடுக்குது. அதே மாதிரி டிசீஸ் உள்ளே வராமல் நமக்கு ப்ராஹிபிட் பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறது என்னென்னா இந்த குவாரண்டைன் ரெகுலேஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ திரும்பி அதே தான் கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்கள். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் எம்பேர்கோ ஆர் ப்ராஹிபிஷன், போஸ்ட் இன்டு குவாரண்டைன், ரெஸ்ட்ரிக்டட், அன்ரெஸ்ட்ரிக்டட். ஸோ குவாரண்டைன் இந்தியாவில் எந்த மாதிரி உங்களுக்கு குவாரண்டைன் இருக்குது. தென் ரெசிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு குவாரண்டைன் முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ரெசிஸ்டன்ஸில் வந்து there are two types of resistance, vertical and horizontal resistance, and development of resistant varieties. How we can develop the resistant varieties னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்யூனைசேஷனில் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இம்யூனைசேஷன் ஆர் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். சரியா? இம்யூனைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்சோ கால்ட் அஸ் கிராஸ் ப்ரொடெக்ஷன் ஆர் ப்ரீ இம்யூனைசேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் வித் மைல்டு ஸ்ட்ரெயின். ஓகேவா? ப்ரீ இம்யூனைசேஷன் யூஸ் ஆஃப் மைல்டு ஸ்ட்ரெயின், ஹைப்போவிரலன்ஸ் யூஸ் ஆஃப் ஏவிரலன்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ். சரியா? மைல்டு ஸ்ட்ரெயின் ஆர் ஏவிரலன்ஸ் ஸ்ட்ரெயின்னா ஒரு பேத்தோஜனுக்கு there are two types of pathogen. ஓகே, ஒன்று வந்து விருலண்ட், இன்னொன்று ஏவிரலண்ட். ஓகே, விருலண்ட்னா அது ரொம்ப விகரஸாக இருக்கும், டிசீஸை வந்து சிவியர் கண்டிஷனை கொண்டு போகும். இதுவே மைல்டு ஸ்ட்ரெயின் ஆர் ஏவிரலண்ட் ஸ்ட்ரெயின்னா இட் கேன் ஆல்சோ இன்ஃபெக்ட் தி பிளான்ட் பட் இன் மைல்டு மேனர். சரியா? ரொம்ப கம்மியான அளவு தான் டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? அது வந்து அதிகமாக நமக்கு வந்து குவாலிட்டியை குறைக்காது, குவாலிட்டியவோ இல்லை நமக்கு ப்ராடக்டோட குவான்டிட்டியோ குறைக்காது. ஸோ கிராஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் தி phenomenon is which plant tissues infected with one strain, that is mild strain of the pathogen, is protected from infection by other strain, that is severe strain. ஒரு பேத்தோஜனுடைய சிவியர் ஸ்ட்ரெயினை அதோட மைல்டு ஸ்ட்ரெயினை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம். லைக் கும்கியை வச்சு நம்ம எப்படி காட்டு யானையை துரத்துறோமோ அதே தான் இங்கே பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? This phenomenon has been reported in different crops to improve important viral and bacterial disease, especially for viral disease. Viral diseaseல பார்த்தீங்கன்னா மெக்கினே was first to report the phenomenon of cross protection against tobacco mosaic virus பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ட்ரிட்டிசா வைரஸ்க்கு. ஓகேவா? ஸோ என்னென்ன வைரல் டிசீஸ்னு கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். பேக்டீரியல் டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா அக்ரோபேக்டீரியம் டுமிஃபேசியன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிட்ரஸ் ட்ரிட்டிசா வைரஸ் ஆர் குயிக் டிக்ளைன் டிசீஸ் ஆர் ஸ்டெம் பிட்டிங் டிசீஸ். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஸ்டெம் பிட்டிங் சிம்டம் கொடுக்குறதால ஸ்டெம் பிட்டிங் டிசீஸ்னு சொல்கிறோம். இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் destructive வைரஸ் தட் அஃபெக்ட் சிட்ரஸ். Declining sweet orange trees on sour orange root stalks lead scientists to conclude that the failure was due to incompatibility. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஸ்வீட் ஆரஞ்சையும் சோர் ஆரஞ்சையும் ஒன்றா சேர்த்து வச்சதால தான் அந்த ரெண்டு ஸ்வீட் ஆரஞ்சுடைய சயானையும் சோர் ஆரஞ்சுடைய ரூட் ஸ்டாக்கையும் இணைச்சதால அந்த இன்கம்பேட்டிபிலிட்டி தான் நமக்கு பிளான்ட்டு டெத் ஆகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் 1946 அசோசியேஷன் ஆஃப் வைரஸ் வித் தி டிக்ளைன் வாஸ் ஐடென்டிஃபைடு. ஸோ அதில் வைரஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரிட்டிசா. ட்ரிட்டிசானா என்னென்ன அர்த்தம்னா போர்ட்டுகீஸில் சேட்னஸ்னு அர்த்தம். சேட்னஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்ல பார்த்தீங்கன்னா 18 மில்லியன் ட்ரீஸ் வந்து காலி பண்ணிடுச்சு. ஓகேவா? இன்னும் அர்ஜென்டினா. இதே பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ட்ரீஸ் வந்து பிரேசிலில் காலி பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு we called the disease as Tristisa. Okay, that is sadness. Common symptoms include total tree collapse, stunting, stem pitting, leaf vein clearing, fluorosis, leaf cupping and reduced fruit size. இது எல்லாமே வந்து common symptoms. Virus is a double-stranded RNA one. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதான் சிம்டம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தி பிளான்ட்டு. இதுவே இன்ஃபெக்டட் பிளான்ட் பாருங்கள் எப்படி. இன்ஃபெக்டடில் வந்து சோர் ஆரஞ்சு, கிரேப் ஃப்ரூட்டு, இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெயின் கிளியரிங் நல்லா தெரியுது இல்லையா? இது வந்து சடன் வில்ட்டிங், மொத்தமாக வந்து பிளான்ட்டே செத்து போயிடுறது. ஓகேவா? பக்கத்தில் இருக்க ஹெல்த்தி பிளான்ட்டுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டெம் பிட்டிங். அந்த இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்டை வந்து அந்த ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ரிஜஸ் அண்ட் ஃபெர்ரோஸ் இருக்கும்.
குழி குழியாக இருக்கும். அந்த குழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ரீஜியன்ஸ் பார்க்கும், டிஸ்கலரேஷன் பார்க்கும். Carcinogens CTV fluxus rod having double-stranded RNA as its genome. Mild and severe and seedling yellow strains have been reported. ஸோ இதில் நமக்கு மைல்டு சிவியர்னு ரெண்டு இருக்கும். என்ன சார் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைல்டு ஸ்ட்ரெயின் ஒரு பிளான்ட்ல இருந்துச்சுன்னா பிளான்ட் கேன் சர்வை ஃபார் 30 years. இட் கிராஜுவலி ரெடியூஸ் தி குவாலிட்டி ஆஃப் பிளான்ட். ஓகே, பிளான்ட்டுடைய இதை வந்து மைல்டாக குறைச்சிடும். இதே சிவியர்னா வித்தின் 2 years தி சிவியர் ஸ்ட்ரெயின் ரெடியூஸ் தி ஆர் டிக்ளைன் தி growth ஆஃப் சிட்ரஸ். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் நம்ம மைல்டு ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணும்போது அந்த சிவியர் ஸ்ட்ரெயின் என்ன ஆகாது, உள்ளே என்ட்ரு ஆகாது. அதே மாதிரி நம்ம ஒரு 30 yearsக்கு அந்த மரத்தை வந்து ஒரு மினிமம் லாபத்தோட இது பண்ணிக்கலாம். ஓகேவா? டிரான்ஸ்மிஷன் இன்ஃபெக்டட் பட்வுட் பிளாக் சிட்ரஸ் ஏஃபிட், தட் இஸ் டாக்ஸோப்டெரஸ் சிட்ரிசிடஸ், இந்த டோடர் கஸ்குட்டா தெரியும் இல்லையா, ரிஃப்ளெக்ஸா, அது மூலியமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சிட்ரஸ் ட்ரிப்ஸா வைரஸுடைய சிம்டம்ஸ் சிவியர் ஸ்ட்ரெயினில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நோ சீஸ்னல் நியூ ஃப்ளஸஸ் ஆர் க்ரோத். ஸோ க்ரோத்தே இருக்காது, நியூ ஃப்ளஸ்ஸே வராது. லீவ்ஸ் ஸோ ஃப்ளோரோசிஸ் அலாங் தி மெயின் அண்ட் லேட்டரல் வெயின்ஸ் வித் வெயின் ஃப்ளாக்ஸ். நமக்கு அங்கே முன்னாடி பார்த்த மாதிரி நிறையா வெயின் கிளியரிங்ஸ் இருக்கும். P-folius occurs from tip downwards and so dieback symptoms, sudden death of trees. So then also produce the stem pitting. சரியா? இதுவே சிம்டம்ஸ் இதுலேயே அதே தான், பட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபியூ ஃப்ளேக்ஸ், லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்மால் சைஸ்டு பிட்ஸ் இன் தி அஃபெக்டட் ஸ்டெம். இதில் நிறையா பிட்ஸ் இருக்கும், இதில் கம்மியான பிட்ஸ் இருக்கும். இன்ஃபெக்டட் ட்ரீஸ் சர்வை ஃபார் மோர் தென் 30 years வித் குளோராட்டிக் லீவ்ஸ் அண்ட் ஆல்சோ கிவ் தி ஃப்ரூட்ஸ். இன் தமிழ்நாடு தி Tristeza problem in acid line has been solved by a mild strain and more than 1 lakh seedlings have been produced. ஸோ நமக்கு வந்து இந்த ட்ரிஸ்டிஸா மைல்டு ஸ்ட்ரெயினை வச்சு 1 lakh ட்ரீ பக்கம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் நீங்கள் வந்து அந்த மைல்டு ஸ்ட்ரெயினை உள்ளே இனாக்குலேட் பண்ணலாம்னா, த்ரூ நமக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி பட்வுட் மூலிமா இது வந்து என்ட்ரு ஆகும். அதனால் பட்வுட்டை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பேட்ச் பெட்டிங். சரியா? சயான் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறோம், தட் இஸ் பேட்ச் 5 mm × 2 mm சைஸ் இருக்க பேட்ச் எடுத்துக்கிட்டு, அதே அளவு நம்ம ரூட் ஸ்டாக்லேயும் பார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அட்டாச் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. சயான்ஸ் ஆர் கிராஃப்டட் ஆன் 4 to 5 months ஓல்டு விக்ரஸ் சீட்லிங்ஸ் வித்தின் 36 hours ஆஃப்டர் கலெக்ஷன். ஸோ கலெக்ட் பண்ண 36 hours நம்ம இது பண்ணிடணும், கிராஃப்டிங் பண்ணிடணும். ட்ராபேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் மே நாட் பி பாசிபிள் இன் சம் கேசஸ். தென் மைல்டு ஸ்ட்ரெயின் அப்ளை டு ஒன் கிராப் மே ஸ்ப்ரெட் டு அதர் கிராப். ஸோ ஒரு கிராப்லேருந்து இன்னொரு கிராப்புக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது சிவியராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சினர்ஜெட்டிக் ரியாக்ஷன். ஸோ மைல்டு ஸ்ட்ரெயின்லாம் சேர்ந்து சினர்ஜெட்டிக் ரியாக்ஷனாக என்ன ஆகும், இன்னொரு அன்ரிலேட்டட் வைரஸோட சேர்ந்து சினர்ஜிஸ்டிக் ரியாக்ஷன் தெரியும் இல்லையா, உங்களுக்கு வந்து மைக்ரோபயாலஜி படிச்சிருப்பீங்க. Maybe it gives the synergistic reaction. The mild strain may mutate to severe form. So mutation ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. For annual crop, the cost of inoculating million of seedlings every year possesses a Herculean task. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இல்லையா, ஒரு ஆனுவல் கிராப்புக்கு இவ்வளோ நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. சிட்ரஸ்னால் 30 years 40 yearsக்கு ஒரு தடவை பண்ணுறோம், அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்டு ரெசிஸ்டன்ஸ். ஹோஸ்ட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன்டியூஸ் பண்ணி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, plant infected by one pathogen becomes resistant to subsequent infection by another pathogen. ஸோ ஒரு பேத்தஜனால் இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்டு இன்னொரு பேத்தஜனுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, டிஎம்பி இன் டொபாக்கோ இன்டியூசஸ் ரெசிஸ்டன்ஸ் டு பைட்டோப்தெரா பேராஸ்டிகா. இதேமாதிரி அகெயின்ஸ்ட் ஆன்டகோனிஸ்ட் மீடியேட்டட் பிளான்ட் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் இன்டியூஸ்டு சிஸ்டமிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இஸ் தி ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் இன் பிளான்ட்ஸ் தட் இஸ் ஆக்டிவேட்டட் பை இன்ஃபெக்ஷன். அதாவது வந்து ஒரு பேத்தஜன் இன்ஃபெக்ட் பண்ண பிறகு அந்த பிளான்ட்டில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து தூண்டி விடுறது. ஓகேவா? த்ரூ எது மூலிமான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டகோனிஸ்ட் மூலிமா. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டிங் ரைசோபாக்டீரியா. த்ரூ கெமிக்கல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமிக்லி அக்வயர்டு ரெசிஸ்டன்ஸ். இதில் யூஸ் ஆகிற கெமிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாலிசிலிக் ஆசிட் மூலிமா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதில் வந்து எலிசிட்டார்ஸ் யூஸ் ஆகுது ஃப்ரம் விருலண்ட் அண்ட் ஏவிருலண்ட் பேத்தோஜன்ஸ். ஸோ எலிசிட்டார்னா என்ன சார், இது ஒரு புது வேர்டாக இருக்குது. எலிசிட்டார்ஸ் ஆர் பேத்தோஜன் சிக்னல் மெட்டபோலைட்ஸ் ரெக்கக்னைஸ்டு பை
plant cells. So elistars வந்து pathogen produce பண்ணும் or plant கூட sometime produce பண்ணும், which will recognized by plant which trigger plant defenses. So வந்து plant உடைய defense trigger பண்ணுறதுக்கு pathogen இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு சிக்னல் மாலிகூல் தான் எலிசிட்டார். சரி, அந்த மாதிரி எலிசிட்டார் இல்லாமல் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது. They are produced either by pathogen or by plant cell compounds such as cell wall upon hydrolyzing action of the pathogen. ஓகேவா? Improving growth conditions of plants, increase in plant vigor, increase in resistance, ப்ராப்பர் ஃபெர்டிலைசேஷன் கரெக்டாக கொடுத்தா அது சத்தாக இருக்கும். ஃபீல்ட் ட்ரைனேஜ், இரிகேஷன், ப்ராப்பர் ஸ்பேசிங், வீடு கண்ட்ரோல் இதெல்லாம் பார்த்துட்டாவே டிசீஸ் வராது. இது மீறி வந்துருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். யூஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ். ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்க ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் சேஃபஸ்ட் மெத்தட் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட் டு டிசீஸ் கண்ட்ரோல். இதில் அட்வான்டேஜஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாருங்கள். ஸோ வாட் இஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்? ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு ரியல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இப்போ தான் நம்ம ரியல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் தி ரிடக்ஷன் ஆஃப் பேத்தோஜன் க்ரோத் ஆன் ஆர் இன் தி பிளான்ட். ஸோ ஒரு பிளான்ட் மேலேயோ இல்லை உள்பக்கமோ பேத்தோஜனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். இட் இஸ் எ நேச்சுரலி அக்கரிங் phenomenon in plant and as a character it is transmissible from parent to offspring. ஸோ ஒரு பேரண்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஆஃப்ஸ்ப்ரிங்க்கும் இருக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? இன் மென்டலியன் பேஷன். ஸோ இது வந்து யார் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணாங்கன்னா பிஃபின் 1905 வைல் ஒர்க்கிங் வித் வீட் எல்லோ ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜீன் ஃபார் ஜீன் தியரி. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் ஜீன் ஃபார் ஜீன் தியரி ஆக்டர்ஸ் மெயின் ஃபேக்டர். ஓகேவா? ஜீன் ஃபார் ஜீன் தியரி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹச் ஃப்ளோர் 1942 கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்னென்னா, ஃபார் எவ்ரி gene for resistance in the host there is a corresponding gene for pathogenicity in the parasite or pathogen. ஸோ ஒரு பேத்தோஜனில் பேத்தோஜெனிஸ்டிக்கான ஜீன் இல்லாமல் நமக்கு ரெசிஸ்டண்ட்டுக்கான ஜீன் ப்ரொடியூஸ் ஆகாது. அதாவது வந்து நமக்கு நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா மாதிரி ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டுங்கிற மாதிரி ஒவ்வொரு பேத்தோஜனுக்கும் எகெயின்ஸ்டாக பேத்தோஜெனிஸ்டிக் ஜீனுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் ஜீன் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஜீன் ஃபார் ஜீன் தியரி. இது எதில் இது பண்ணியிருக்காருன்னா ஃப்ளாக்ஸ் ரஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ ஹோஸ்ட் ரியாக்ஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை கேபிட்டல் ஆர் ஜீன். ஓகேவா? அதாவது 2 அல்லீல்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் வந்து டாமினன்ட் வந்து கேபிட்டல் ஆர். எப்போவுமே நமக்கு டாமினண்ட்டை கேபிட்டல் வச்சுக்கோம். ஓகேவா? தென் ஜீன்ஸ் ஃபார் சசப்டபிலிட்டி ஆர் ரெசிசிவ். ஓகேவா? தென் பேத்தோஜெனிசிட்டி ஆஃப் பேத்தோஜன் இஸ் கண்ட்ரோல்டு பை வி அண்ட் வி. அது வந்து ஏவிர்லன்ஸ் வந்து நமக்கு டாமினன்ட் இல்லையா? பேத்தோஜனுக்கு அது ரெசிசிவ், நமக்கு டாமினன்ட். ஏவிர்லன்ஸ் பேத்தோஜனாக இருந்துச்சுன்னா நமக்கு டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆர் டாமினன்ட் கேபிட்டல் வி எடுத்துக்கிறோம். அண்ட் ஜீன்ஸ் ஃபார் விர்லன்ஸ் ஆர் ரெசிசிவ். சரியா? டாமினன்ட் ஜீன்ஸ் கண்ட்ரோல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹோஸ்ட் அண்ட் ரெசிசிவ் ஜீன்ஸ் கண்ட்ரோல் விர்லன்ஸ் ஆஃப் தி பேத்தோஜன். ஸோ ரெசிசிவ் ஜீன் எல்லாமே பேத்தோஜனுக்கு நல்லதாக போய் முடிஞ்சிருது. சரியா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் அல்லீல்ஸ் கேபிட்டல் ஆர் அண்ட் கேபிட்டல் வி இருந்தால் மட்டும்தான் நமக்கு பேத்தோஜன் cannot infect அண்ட் தி ஹோஸ்ட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். மற்ற எந்த காம்பினேஷன் இருந்தாலும் இங்கே பாருங்கள், பிளான்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருந்து பேத்தோஜன் விருலண்ட்டாக இருந்தாலும் டிசீஸ் வந்துடும். பிளான்ட் வந்து சசப்டபிலிட்டியாக இருந்து பேத்தோஜன் ஏவிரலண்ட்டாக இருந்தாலும் டிசீஸ் நமக்கு வரும். இதுவே ரெண்டுமே பேத்தோஜனும் சசப்டபிளாக இருந்து பிளான்ட்டும் சசப்டபிளாக இருந்து பேத்தோஜனும் விருலண்ட்டாக இருந்துச்சுனாலும் நமக்கு பிரச்சனை தான், டிசீஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிள். நம்ம ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் பண்ணிடுறோம், ஒரு ஒரு பிளான்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிள் மூலிமா பார்க்கலாம். ஸோ ஒரு பேத்தோஜனுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு பிளான்ட்டு ஒரு வெரைட்டியை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ட் வெரைட்டியை ஃபார்ம் பண்ணுது. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வெரைட்டி வித் நியூ ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா அந்த பிளான்ட்டோடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், அதிகமாக கல்டிவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? எபிடமிக்கலி ஸ்ப்ரெட் இன் நிறைய இடத்துல நிறைய பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் பேத்தோஜனுடைய ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். எந்த பேத்தோஜனுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம பிளான்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சோ அந்த பேத்தோஜனுடைய ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். ஸோ ஃப்ரீக்வன்சி கம்மியாச்சுன்னா அந்த பேத்தோஜன் சும்மா இருக்காது, உடனே நியூ ரேஸை ஃபார்ம் பண்ணும். பேத்தோஜனுடைய நியூ ரேஸ் ஃபார்ம் ஆகும், உடனே அதோடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். அந்த பேத்தோஜனுடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். இட் வில் ஸ்ப்ரெட் எபிடமிக்கலி. ஓகேவா? ஒரு ஏரியாவில் எபிடமிக்காக ஸ்ப்ரெட் ஆகும்.
எபிடமிக்காக ஸ்ப்ரெட் ஆன உடனே நமக்கு ஃப்ரீக்வன்சி ஹோஸ்டோடைய ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும். ஹோஸ்ட் ஃபுல்லாக சிவியராக அட்டாக் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகும். ஹோஸ்டோடைய ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆனால் உடனே அது நமக்கு என்ன பண்ணும், நியூ வெரைட்டி இன்ட்ரடக்ஷன் பண்ணும். ஸோ சைக்கிள் இப்படி புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நான் அந்த ஏரோ மார்க் போட்டுருக்கேன். ஓகேவா? இதுதான் பூம் அண்டு பஸ்ட் சைக்கிள், இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் சைக்கிள். ஸோ எந்த ஒரு ரெசிஸ்டன்ட் வெரைட்டியுமே கடைசி வரைக்கும் ரெசிஸ்டண்ட்டாகவே இருக்காது. உடனே அது சசப்டிபிலிட்டியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பார்லி கல்டிவர் ட்ரையம்ப் இன் தி யூகே 1980. ஓகேவா? ட்ரையம்ப்னு ஒரு வெரைட்டி வந்து கல்டிவார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஹை ரெசிஸ்டன்ஸ் டு பவுடர் மில்டி. ஸோ பவுடர் மில்டிக்கு எகென்ஸ்டாக தெர் ஆர் 2 genes act as resistant against a particular disease, MLAB and MLA7 conferred resistance. So area increased and new pathogenic race detected. ஸோ நமக்கு அந்த ட்ரையம்ப் கல்டிவார் வந்து ரொம்ப ஏரியாவில் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ பேத்தஜெனிக் ஒரு ரேஸ் டிடெக்ட் ஆச்சு, புது ரேஸ் டிடெக்ட் ஆச்சு. ஃப்ரீக்வன்சி ஆஃப் நியூ ரேஸ் இன்க்ரீஸ்ட் அண்ட் எபிடமிக் அக்கர்டு. ஸோ அந்த நியூ ரேஸுடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சு, எபிடமிக் வந்துச்சு. எபிடமிக்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, சடன் இன்க்ரீஸ் ஆஃப் பேத்தஜன். தி கல்டிவேட் ட்ரையம்ப் பிகம் சசப்டபிள் டு பவுடர் பை 1987. வெரைட்டி வித்துட்றான். ஸோ ஒரு 1980 நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட்னு சொன்ன ஒரு வெரைட்டி 1987 வித்ட்ரா பண்ணிட்டோம், சசப்டபிலிட்டின்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ்னால் திஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மல்டி ஜீன் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு பிளான்ட்டில் இருக்க ஒரு பேத்தஜனில் இருக்க எல்லா ஜீனுக்கு எகென்ஸ்டாகவும் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ். இதில் வந்து ஜீன் 1க்கு கொஞ்சம், ஜீன் 2க்கு கொஞ்சம், ஜீன் 3க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இதுவே வெர்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால் சிங்கிள் ஜீன் ரெசிஸ்டன்ஸ். ஒரே ஒரு மெயின் ஜீனுக்கு எகென்ஸ்டாக, இப்போ பவுடர் மில்டி இருக்குன்னா பவுடர் மில்டிக்குடைய ஒரே ஜீனுக்கு எகென்ஸ்டாக ஒரு எஃபெக்டிவான ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல். ஓகே, வெர்டிக்கல் தான் எஃபெக்டிவ் எகென்ஸ்ட். பட் வந்து எது ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஏன்னா தட் பர்டிகுலர் பேத்தஜன் கான்ட் ப்ரொடியூஸ் தி நியூ ரேஸ் எகென்ஸ்ட் மல்டி ஜீன். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு சிங்கிள் ஜீனுக்கு எகென்ஸ்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணோம்னா அந்த பேத்தஜன் என்ன பண்ணிவிடும், ஈஸியாக அந்த சிங்கிள் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிடும். இதுவே நம்ம மல்டி ஜீன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும், அந்த பேத்தஜன் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு நியூ ரேஸ் ஃபார்ம் பண்ணுறது கன்ஃபியூஸ் ஆகிட்டு அந்த ரெசிஸ்டன்ட் வெரைட்டி வந்து சசப்டிபிளியாக மாறுறதுக்கு நமக்கு ரொம்ப நாள் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா புரியும். ஜீன் நம்பர் மோனோஜெனிக் ஆர் ஒலிகோஜெனிக். வெர்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஏ மோனோஜெனிக் ஆர் ஒலிகோஜெனிக் ஒன். ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஏ பாலிஜெனிக் ஒன். ஜீன் எக்ஸ்பிரஷன் லெவல் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி அட்டாக் தி மேஜர் ஆர் குவாலிட்டேட்டிவ் ஜீன்ஸை வந்து அட்டாக் பண்ணும். இதை பார்த்தீங்கன்னா இது மைனர் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஜீன்ஸ். ஓகேவா? specific one specifically produce the resistance against particular gene, generalized and non-specific. ஸோ நிறையா ஜீனுக்கு வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும், ரெசிஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நீட் ஃபார் அதர் கண்ட்ரோல் மெஷர்ஸ் லைக்லி இதுக்கு வந்து வேணும், மச் லெஸ் லைக்லி இது தேவையில்லை. எஃபெக்ட் ஆஃப் பிளான்ட் க்ரோத் ஸ்டேஜ் சீட்லிங்ஸ் டு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் இது வந்து இன்க்ரீஸ் வித் பிளான்ட் ஏஜ் இன்க்ரீஸ் ஆக இது இன்க்ரீஸ் ஆகும். டியூரபிலிட்டி லோ. ஸோ நமக்கு சிங்கிள் ஜீன் மட்டும் இருக்கிறதால, சிங்கிள் ஜீனுக்கு எகென்ஸ்டாக ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதால அந்த சிங்கிள் ஜீன் ரெசிஸ்டன்ஸை பேத்தஜன் ஈஸியாக பிரேக் பண்ணிவிடும். அதனால் டியூரபிலிட்டி லோ. இது இங்கே வந்து ஹை. இன்கார்பரேஷன் இன்டு பிளான்ட் சிஸ்டம் சிம்பிள். ஒரே ஒரு ஜீனுங்கிறதால ஈஸியாக இன்கார்பரேட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஹரிசாண்டல்ங்கிறது வந்து டிஃபிகல்ட். இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆர் நேச்சர் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். இது பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பெருசு இருக்கும், ஆனால் நான் சொன்னேன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள். ட்ரூ ரெசிஸ்டன்ஸ் இஸ் எபிலிட்டி ஆஃப் தி பிளான்ட் டு ரெசிஸ்ட் ஆர் வித்ஸ்டாண்ட் தி அட்டாக் ஆஃப் தி பேத்தஜன். ஸோ ஒரு பேத்தஜன் எவ்வளோ இன்ஃபெக்ட் பண்ணாலும் அது தாங்கிக்கிறது, இல்லை அந்த பேத்தஜனுக்கு எகென்ஸ்டாக ரெசிஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா தட் இஸ் ட்ரூ ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இதுவே டிசீஸ் என்டியூரன்ஸ் ஆர் டாலரன்ஸ்னால் அந்த டிசீஸை
எவ்வளோ இன்ஃபெக்ட் பண்ணாலும் வித் ஸ்டாண்ட் பண்ணுறது. ஹோஸ்ட் பிளான்ட் டாலரேட்ஸ் தி இன்ஃபெக்ஷன் அண்ட் சஃபர் லெஸ் டேமேஜ். ஸோ டேமேஜ் வந்து கம்மியாக இருக்கிறது. தென் டிசீஸ் எஸ்கேப் ப்ரிவென்ஷன் மெக்கானிசம் தட் காசஸ் தி ஹோஸ்ட் டு எஸ்கேப் பேத்தஜெனிக் இன்ஃபெக்ஷன். ஸோ ஹோஸ்ட் வந்து பேத்தஜன் பக்கமே போகாமல் இருக்கிறது, பேத்தஜன் வந்து கான்டாக்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. ஸோ இது வந்து எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அடித்தா திருப்பி அடிப்பான் சரியா. பேத்தஜன் வந்து அடிச்சதுன்னா திருப்பி அடித்தா தட் இஸ் டூ ரெசிஸ்டன்ஸ். டிசீஸ் என்டூரன்ஸ் ஆர் டாலரன்ஸ்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அடிக்கடிக்க தாங்கிக்கும், பட் வந்து நமக்கு ப்ரொடக்ஷனை நிறுத்தாது, வந்துகிட்டே இருக்கும். டிசீஸ் எஸ்கேப்னா சண்டைக்கே போக விட்டுறது, நம்மளால் சண்டைக்கே போக மாட்டோம். அப்படி எப்படி சார் சண்டைக்கே போக மாட்டோம் அப்படின்னா, த்ரூ திக் கியூட்டிக்கல், வேக்சி ப்ளூம் ஆன் தி லீவ்ஸ், ஸ்டொமேட்டல் ரெகுலேஷன், தோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். முள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டா என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்போர் வந்து கியூட்டிக்கல் லேயரை வந்து டச் பண்ணாது. கியூட்டிக்கலை டச் பண்ணாதான் நமக்கு அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்புறம் சோரியம் ஆஸ்டோரியம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து நமக்கு முள்ளுலேயே அந்த தோன்லேயே நின்றுச்சுன்னா என்ன ஆகாது, பிளான்ட்டையே தொடாது, நமக்கு டிசீஸே வராது. ஓகேவா. இந்த மாதிரி 3 டைப் இருக்குது. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். தெர் ஆர் செவரல் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது. தென் ப்ரீடிங் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் யூஸிங் பயோடெக்னாலஜிக்கல் அப்ரோச்சஸ். ஸோ இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸ். ட்ரெடிஷ்னல் ப்ரீடிங் மெத்தட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன். ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு வெரைட்டியை ரிலீஸ் பண்ணுறது. ஓகேவா. ரெசிஸ்டன்ட் வெரைட்டியை. ஸோ வெரைட்டிஸ் ரெசிஸ்டன்ட் டு பர்டிகுலர் டிசீஸ் எல்ஸ்வேர் ஆர் டெஸ்டட் தரோலி இன் தி ரீஜியன் இன் விச் தே ஆர் ப்ரொபோஸ்டு அண்ட் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் வெரைட்டி மணிலா இன்ட்ரடியூஸ்ட் இன் டு கர்நாடகா ஃப்ரம் பிலிப்பைன்ஸ். ஸோ பிலிப்பைன்ஸ்லேருந்து கர்நாடகாவுக்கு கொண்டு வந்து அந்த ரெசிஸ்டன்ட் வெரைட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செலெக்ஷன். ஸோ நிறையா ரேஸ் ஆர் நிறையா வெரைட்டியை ஒன்றா வந்து கல்டிவேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பெஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணுறது. ஸோ சிம்பிள் அண்ட் ஓல்டு ப்ராக்டிஸ் அடாப்டட் பை ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர் என்ன பண்ணுவார், ஒரு 10-15 வெரைட்டி ஒரு ரிசர்ச் பிளாட்டில் போட்டுட்டு அதில் எது பர்டிகுலர் டிசீஸ்க்கு வந்து இதாக இருக்குது, ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பார். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, நேச்சுரலி இன்ஃபெஸ்டட் சாயில், ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆன சாயில் ஆர் அண்டர் ஆர்டிஃபிஷியலி இனாகுலேட்டட் கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம எந்த டிசீஸ்க்கு எகென்ஸ்டாக ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டை கண்டுபிடிக்கணுமோ அந்த பேத்தஜனை சாயிலில் இனாகுலேட் பண்ணணும். அப்போ தான் அந்த பர்டிகுலர் பேத்தஜனுக்கு எகென்ஸ்டாக ரெசிஸ்டன்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்ச ஒரு வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகந்த். செலெக்ஷன் ஃப்ரம் பாஸ்மதி ரைஸ் இன் பீகார், டாலரேட் டு பிஎல்பி டாலரண்ட்டாக இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. தென் ஹைப்ரிடைசேஷன், கிராசிங் பிட்வீன் சசப்டபிள் பாப்புலர் வெரைட்டி அண்டு ரெசிஸ்டன்ட் லோ ஈல்டிங் வெரைட்டி. ஸோ நமக்கு இதாங்க பிரச்சனையே என்னென்னா, வெரைட்டி சசப்டபுளாக இருக்கும், பட் ஈல்டு வந்து ஹையாக இருக்கும். ஒரு வெரைட்டி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், பட் ஈல்டு கம்மியாக இருக்கும். அப்போ என்ன யோசிச்சாங்க நம்ம ஆளுங்க, ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈல்டும் ஹையாக இருக்கும், ரெசிஸ்டண்ட்டும் அதிகமாக இருக்கும். அந்த 2 ஜீனையும் ஒன்றா வச்சு ஒரு பிளான்ட்டை நம்ம ஆளுங்க எடுக்கிறாங்க. ஓகேவா. செலெக்ஷன் ஃபார் இம்ப்ரூவ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் யூஸ்வலி பிகின்ஸ் வித் F2 ஜென்ரேஷன். ஸோ F2 ஜென்ரேஷன் எடுத்துக்கிறாங்க. செலெக்ஷன் மே பி கண்டினியூடு அப் டு F6 to F7. ஓகேவா. ஸோ பீன்ஸ், ஸ்மால் கிரெயின் கிராப்ஸ், பீன்ஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நாட் சூட்டபிள் ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நாள் காத்திருக்கணும் இல்லையா அந்த கிராசிங் பண்ணிவிட்டு, அதனால் அதெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்காது அதுக்கெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ராஸ் மெத்தட். பேக்ராஸ் மெத்தட் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி. இதே தான், ஒரு வைல்டு வெரைட்டி இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பட் வந்து அது வந்து எடிபிளாக இருக்காது. ஓகேவா. இதுவே நமக்கு வந்து நார்மல் கல்டிவேட்டட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா டிசீஸ்க்கு சசப்டபிலிட்டியாக இருக்கும், பட் வந்து ஈல்டு அதிகமாக இருக்கும், அதே மாதிரி எடிபிளாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வைல்டு வெரைட்டியில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸையும் கல்டிவேட்டட் வெரைட்டியில் இருக்கிற அந்த எடிபிள்னஸையும் எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரெண்டையும் கிராஸ் பண்ணிவிட்டு வர்ற F1-ஐ திரும்பி பேக் கிராஸ் வித்து பர்டிகுலர் பேரண்ட். ஓகேவா. எந்த பேரண்ட்டில் இருக்கிற கேரக்டர் வேணுமோ அந்த பேரண்ட்டோட திரும்பி பேக் கிராஸ் பண்ணுறோம். ஓகேவா. அப்படி பண்ணும்போது நமக்கு இப்போ ரெசிஸ்டன்ட் இந்த வைல்டு வெரைட்டி இருக்குன்னா அந்த வெரி ரெசிஸ்டன்ட் நமக்கு வந்துடும். ஓகேவா. தட் இஸ் பேக் கிராஸ் மெத்தட். நெக்ஸ்ட் இன்டியூஸ்டு மியூட்டாஜெனிசிஸ் ஆர் மியூட்டேஷன். ஸோ ஒரு ஜீனை வந்து மியூட்டேட் பண்ணலாம் த்ரூ ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸ், கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ். இது ஒரு சில சமயம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சில சமயம் நமக்கு நெகட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ MCU10 காட்டன் இஸ் மியூட்டன்ட் ஃப்ரம் CO4 வெரைட்டி. ஸோ CO4 வெரைட்டியை மியூட்டன்ட் பண்ணி கிடச்சது தான் MCU10, ரெசிஸ்டன்ட் டு பாக்டீரியல் லீஃப் பிளைட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மல்டி லைன். ஸோ மல்டி லைன்னா இட் இஸ் லைக் ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. ஒரு டிசீஸ்க்கு எகென்ஸ்டாக மல்டி ஜீன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்ஜெக்ட் பண்ணிடுறோம் பிளான்ட்டில்.
அப்படி இன்ஜெக்ட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா அந்த பேத்தஜன் என்ன பண்ணும், கன்ஃபியூஸ் ஆகும். எந்த ஜீனுக்கு எகென்ஸ்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்து நம்ம நியூ ரேஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பஃபரிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மல்டி லைனை வந்து இது பண்ணுறோம் பிளான்ட்டில். ஸோ கல்டிவர் மிக்சர்ஸ் இது வந்து என்ன பண்ணுறோன்னா நிறைய கல்டிவர்ஸை ஒரே இதில், அதாவது வந்து கல்டிவர்ஸோடைய ஃபினோட்டிக் கேரக்டர்ஸ், அதாவது அரிசின்னு வச்சுக்கோ, பேடின்னு வச்சுக்கோங்க, அந்த நெல் மணி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற ஃபினோட்டிக் கேரக்டர்ஸ் இருக்கிற வெவ்வேறு கல்டிவர்ஸை என்ன பண்ணுறோம், ஒரு பிளாட்டில் வளர்த்தோம்னா நமக்கு இந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஓகே, யூனிஃபார்ம் ஃபினோட்டிக் கேரக்டர்ஸ் இருக்கணும். டு கண்ட்ரோல் பவுடரிலிட்டி ஆஃப் பார்லி கல்டிவர் வெரைட்டல் மிக்சர்ஸ் ஆர் ஃபாலோடு இன் யூகே. ஓகே, ஒரே மாதிரி பார்லி ப்ரொடியூஸ் பண்ணுற நிறைய கல்டிவர்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றா வளர்த்துருக்காங்க. அப்போ நமக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரீடிங் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர், க்ரோயிங் ஆஃப் பிளான்ட் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் இன் ஸ்டெரைல் கல்ச்சர். இட் இன்க்ளூட்ஸ் மெரிஸ்டம் டிப் ப்ராபகேஷன். ஸோ மெரிஸ்டம் டிப் ப்ராபகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிஸ்டமில் நமக்கு வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா வைரஸ் மெயின்லி ப்ரெசென்ட் இன் வாஸ்குலர் டிஷ்யூஸ். ஸோ வாஸ்குலர் டிஷ்யூஸோட கனெக்ஷன் வந்து மெரிஸ்டம் டிப்புக்கு போகாது. அதனால் நமக்கு வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஷ்யூ கல்ச்சர் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். தென் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும், +2ல் படித்தது தான். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோமோக்ளோனல் வேரியேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேஷன் அண்ட் டிஃப்யூஷன். ஸோ ஒரு புரோட்டோபிளாஸ்ட்லேயே அதே மாதிரி தான், லைக் மெரிஸ்டம் மாதிரி தான், புரோட்டோபிளாஸ்ட்டில் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்காது. அதனால் புரோட்டோபிளாஸ்ட்டை ஐசோலேட் பண்ணி அதிலிருந்து ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 புரோட்டோபிளாஸ்ட் எடுத்துக்கிறோம். சரி, அதில் வந்து செல்வாலை கட் பண்ணிடுறோம். ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ட் ஒரு சசப்டபிள் வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு செல்வாலை எடுத்துடுறோம். என்சைமேட்டிக் இது மூலிமா என்ன பண்ணிடுறோம், அந்த செல்வாலை டிசால்வ் பண்ணிடுறோம். டிசால்வ் பண்ணிவிட்டு ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட், ஒரு புது புரோட்டோபிளாஸ்ட் ஃபார்ம் ஆகும். தென் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூசன், 2 புரோட்டோபிளாஸ்ட்டை இணைக்கிறோம். ஒரு சசப்டபிள் அண்டு இன்னொன்று வந்து ரெசிஸ்டன்ட், ரெண்டையும் இணைக்கிறோம். இணைச்சிட்டு ரீகாம்பினேட்டடு புரோட்டோபிளாஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இது என்ன பண்ணுன்னா திரும்பி செல்வால் ஃபார்ம் பண்ணும். சரியா. சரி, சைகோட் இல்லையா, அந்த 2 புரோட்டோபிளாஸ்ட்டையும் இணைஞ்ச பிறகு அது ஜைகோட்னு சொல்லுவோம். சரியா. அது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுன்னா செல்வால் ஃபார்ம் பண்ணும். ரீஜெனரேஷன் அண்டு ஸ்க்ரீனிங், இதுக்கப்புறம் இதை வளர்த்தோம்னா நமக்கு இட் வில் ப்ரொடியூஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் பிளான்ஸ். ஓகேவா. இது ஒரு விளக்கப்படம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. சரியா. 2 பிளான்ட்லேருந்து, பிளான்ட் ஏ, பிளான்ட் பி. பிளான்ட் ஏ வந்து ரெசிஸ்டன்ட், பிளான்ட் பி வந்து சசப்டபிள். ரெண்டுலேருந்தும் புரோட்டோபிளாஸ்ட் எடுக்கிறோம், ஐசோலேட் பண்ணுறோம், தென் ஃபியூசன் பண்ணுறோம். ஃபியூசன் பண்ணிவிட்டு டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் இனாக்குலேட் பண்ணோம்னா நமக்கு பிளான்ஸ் கிடைக்கும். அந்த பிளான்ஸை ஹார்டனிங் பண்ணோம்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் பிளான்ஸை எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ எம்ப்ரியோ ரெஸ்கியூ, எம்ப்ரியோவை மட்டும் எடுத்து வளர்க்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது த்ரூ வெக்டார்னு பார்த்தீங்கன்னா அக்ரோபாக்டீரியம் டுமிஃபேசியன்ஸ் மூலிமா பண்ணியிருக்கிறத பார்த்துருக்கீங்க. டிஐ பிளாஸ்மிட் ஆஃப் அக்ரோபாக்டீரியம் டுமிஃபேசியன்ஸ், இதெல்லாம் வந்து 12th நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா. நெக்ஸ்ட் டைரக்ட் மெத்தடு, பயோபிளாஸ்டிக் வித்தவுட் வெக்டார் இல்லாமல் என்ன பண்ணலாம்னா பயோபிளாஸ்டிக் பார்ட்டிகல் டெலிவரி மெத்தட், ஆல்சோ கால்ட் அஸ் பார்ட்டிகல் பம்பார்ட்மெண்ட். ஓகேவா. அதுக்கு வந்து ஒரு மெஷின் இருக்குது. இந்த மெஷினில் என்ன பண்ணிக்கலாம், ஜீனு, நமக்கு தேவையான ஜீனை கோல்டு பார்ட்டிக்கலில் கோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. கோட் பண்ணிவிட்டு ஜீன் கன்னில் அப்லோட் பண்ணிவிட்டு என்ன ஷூட் பண்ணோம்னா போதும். என்ன ஆகிடும், ஒரு பிளான்ட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஷூட் பண்ணோம்னா போதும், பிளான்ஸ் எல்லாம் அது என்ன பண்ணிவிடும், டார்கெட் பிளான்ட்டில் போயிட்டு அந்த ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து உள்ளே பூந்துடும். சரியா. உள்ளே போயிடுச்சுனால அந்த பிளான்ட் ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். சரியா. ஸோ திஸ் இஸ் அபவுட் பார்ட்டிகல் பம்பார்ட்மெண்ட். இதில் எம்எஸ்சி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா தரவாக படிப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஞ்சிசைட்ஸ், டெஃபினேஷன், இந்த கேரக்டர்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ஃபஞ்சிசைட் பார்த்தீங்கன்னா கம்ஸ் ஃப்ரம் ஃபங்கஸ் அண்ட் சியாடோ, லட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. சியாடோ மீன்ஸ் கில். ஓகேவா. ஃபங்கஸை கில் பண்ணுறதால ஃபஞ்சிசைட்னு சொல்கிறோம். தென் ஃபஞ்சிஸ்டைட்னா உங்களுக்கு தெரியும், டெம்பரவரிலி இன்ஹிபிட்ஸ் தி க்ரோத் ஆஃப் ஃபங்கஸ். இந்த ஆன்டிஸ்போர்லண்ட்னா ஸ்போரை மட்டும் வளர விடாமல் பண்ணும், தட் இஸ் ஆன்டிஸ்போர்லண்ட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபஞ்சிசைட்ஸ் பேஸ்ட் ஆன் மோட் ஆஃப் ஆக்ஷன், ஜெனரல் யூஸ் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன். மோட் ஆஃப் ஆக்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டன்ட், எராடிகன்ட் அண்ட் தெரபிட்டன்ட். ப்ரொடெக்டன்ட்னா டிசீஸ் வரதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் ப்ரொடெக்டன்ட். அப்புறம் மொத்தமாக எராடிகேட் பண்ணுறது, ஒரு பிளான்ட்டில் டிசீஸே இல்லாமல் பண்ணோம்னா தட் இஸ் எராடிகன்ட். தென் தெரபிட்டன்ட், டிசீஸ் வந்த பிறகு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா தட் இஸ் தெரபிட்டன்ட். தென் ஜென்ரல் யூஸில் பார்த்தீங்கன்னா சீட் ப்ரொடெக்டன்ட், சாயில் ஃபியூமிகன்ஸ், foliage, blossom protectant, fruit protectants,
ட்ரீ wound rust இந்த மாதிரி நிறையா வகையாக பிரிக்கிறாங்க. கெமிக்கல் காம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் மெர்க்குரி, சல்ஃபர், காப்பர் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ கேரக்டர்ஸ் ஆஃப் ஐடியல் ஃபஞ்சிசைடை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைட்டோடாக்சிட்டி கம்மியாக இருக்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணாவே நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதேமாதிரி லோ கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணணும். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபஞ்சிசைட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவோஸ்ட் ஃபவுண்ட் எஃபெக்டிவிட்டி ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அகேன்ஸ்ட் ஸ்டிங்கிங் ஸ்மெட் ஆஃப் ஹீட். இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி. அண்ட் ப்ரொஃபஸர் PMA மில்லர்ட் டெவலப்டு தி போர்டியாக் மிக்சர். ஸோ நமக்கு இந்த ஃபஞ்சிசைடு இதுலேயே வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான காலம் 1882. So Kettleson's introduced Kapton as fungicide. It is called as Kettleson's killer. ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபஞ்சிசைடில் நான் சிஸ்டமிக் அண்ட் சிஸ்டமிக்னு 2 வகை இருக்குது. ஸோ சிஸ்டமிக் மீன்ஸ் நான் சிஸ்டமிக்னா இட் இஸ் கான்டாக்ட் ஃபஞ்சிசைடு. எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோமோ அங்கே மட்டும்தான் செயல்படும். ஓகேவா? இதுவே சிஸ்டமிக்னா a chemical that can able to translocate freely in the plant system after absorption and can control plant pathogens remote from the point of application. ஸோ இந்த வேர்ட் தான் ரொம்ப முக்கியம், ரிமோட் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ எந்த இடத்துல அப்ளை பண்ணுறியோ அந்த இடத்துல இருந்து ஹோல் பிளான்ட்டுக்கும் இது வந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஓகேவா? அண்ட் கேன் பி டிடெக்டட் அண்ட் ஐடென்டிஃபைடு இஸ் நோன் அஸ் சிஸ்டமிக் ஃபஞ்சிசைட். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நான் சிஸ்டமிக் ஃபஞ்சிசைட்ஸ்: லேக் ஆஃப் அப்ரிசியபிள் சர்ஃபேஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகாது. இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் ஒன்லி அட் தி பாயிண்ட். ஒரே இடத்துல மட்டும்தான் இது வந்து ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். நியூ ஃப்ளஸஸ் ஆர் நாட் ப்ரொடெக்டட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளஸஸ் கண்ட்ரோல் ஆகாது, அதாவது ப்ரொடெக்ட் பண்ணாது. இதுவே சிஸ்டமிக் ஃபஞ்சிசைட்னா அதுக்கப்புறம் வர்ற ஃப்ளஸுக்கு கூட இது என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். ஹியர் இட் நீட்ஸ் ரிப்பீட்டட் அப்ளிகேஷன். இதுக்கு வந்து ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். சிஸ்டமிக்னா ஒரு தடவை அப்ளை பண்ணால் போதும். இதுவே இன்அக்சஸ்ஃபுல் பார்ட்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு ப்ரொடெக்ட். ஸோ வந்து அக்சஸ் இந்த மாதிரி ஃபஞ்சிசைட் அக்சஸ் பண்ணாத இடத்துலலாம் இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். கேரக்டர்ஸ் ஆஃப் an ஐடியல் சிஸ்டமிக் ஃபஞ்சிசைட் இது நிறைய இருக்காது பாருங்கள். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ஜெனரல் மெக்கானிசம் அண்ட் ஆக்ஷன். ஸோ ஜெனரல் மெக்கானிசம் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஹிபிஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுது. இன்ஹிபிஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன், இன்டர்ஃபியர் வித் பயோசிந்தசிஸ் ஆஃப் நியூ செல் மெட்டீரியல் ரெக்வயர்டு ஃபார் growth, and disruption of cell structure, permeability, cell membrane, results in leakage of cell contents. ஸோ பேத்தஜன் பை செல் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் இது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் மெட்டபோலைட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் which in very low or dilute concentration have the capacity to inhibit the growth or destroy the microorganism. ஸோ ரொம்ப லோ குவான்டிட்டி என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் பேத்தஜன் ஆர் ஆர்கானிசமை இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா? These are all the metabolites from microorganism, particular microorganism. Most of the antibiotics are products of actinomycetes. So actinomycetes இருந்து வருது. Few of them are produced by fungi and bacteria. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் ஸ்ட்ரெப்டோமைசின், டெட்ராசைக்ளின், பெனிசிலின். தென் ஆன்டி ஃபங்கல்னு பார்த்தீங்கன்னா ஏரோஃபஞ்சின், கிரேசியோஃபல்வின், சைக்ளோஹெக்சிமைடு, காசாமைசின், பிளாஸ்டிசிடின். ஓகேவா? ஆன்டிபாக்டீரியல்னா இட் இஸ் ஆக்ட் அகேன்ஸ்ட் பாக்டீரியா. ஆன்டி ஃபங்கல்னா ஆக்ட் அகேன்ஸ்ட் ஃபஞ்சை. பெனிசிலின் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்டு ஆர் டிஸ்கவர்டு ஆன்டிபயோட்டிக் பை சர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் 1928. ஸ்ட்ரெப்டோமைசின் ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக் யூஸ்டு இன் பிளான்ட் டிசீஸ் கண்ட்ரோல். ஸோ பிளான்ட் டிசீஸ் கண்ட்ரோலில் ஸ்ட்ரெப்டோமைசின் தான் ஃபஸ்ட்டு. குளோரம்பினிகால் ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக் சிந்தசிஸ்ட் ஆன் கமர்ஷியல் ஸ்கேல். ஸோ கமர்ஷியல் ஸ்கேலில் சிந்தசிஸ் பண்ணுறது இதுதான். ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது, அது பாருங்கள், படித்து பாருங்கள். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் பிலாங் டு 5 மேஜர் குரூப்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின், டெட்ராசைக்ளின், சைக்ளோஹெக்சிமைடு, கிரைசோஃபல்வின், பாலியன்ஸ். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க படித்து பாருங்கள். நான் உங்களுக்கு பிபிடி அட்டாச் பண்ணுறேன், அதில் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே சில ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்ப்போம். ஃபஞ்சிஸ்டாட்டிக் ஆக்ஷனுக்கு என்னென்ன கெமிக்கல் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதை படிங்க. தென் ஆன்டிஸ்போர்லண்ட்டாக என்னென்ன கெமிக்கல்ஸ், பிசிஎன்பி, மார்ஃபலின்ஸ், இமாசலில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல்ஸ் விச் இன்ஹிபிட்ஸ் பாக்டீரியா, ஃபைட்டோபிளாஸ்மா, ஸ்பைரோபிளாஸ்மா அண்டு ஃபாஸ்டிடியஸ் வாஸ்குலர் பாக்டீரியா. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. டெட்ராசைக்ளின், சரியா? இது எல்லாத்துக்குமே வந்து டெட்ராசைக்ளின் அப்ளை பண்ணால் போதும். ஃபஞ்சிசைடு ஹேவிங் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபஞ்சிசைடே வந்து பாக்டீரியாவையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்டியாக் மிக்சர், காப்பர், எஸ்பெஷலி காப்பர் ஆக்சிக்ளோரைடு எப்போவுமே நமக்கு பாக்டீரியாவை கண்ட்ரோல் பண்ணும். ஆர்கனோட்டின் காம்பவுண்ட்ஸ், அப்புறம் கார்பாக்சின், போஸ்டைல் ஏஎல், போஸ்டைல் அலுமினியம், சரியா? அது எல்லாமே வந்து இது பண்ணும். ஃபஞ்சிசைடு ஹேவிங் இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டி. எதெல்லாம் இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டினா இப்ரோபென்கோஸ், எடிபென்கோஸ், இது ரெண்டுமே வந்து இன்செக்டையும் கண்ட்ரோல் பண்ணும். ஃபஞ்சிசைடு ஹேவிங் நெமட்டிசைடல் ப்ராப்பர்ட்டி வினோமில், வேப்பம் அண்ட் பிசிஎன்பி.
இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். அக்கரிசைடல், ஃபன்சைடல் ஹேவிங் ஹெர்பிசைடல் ஆக்ஷன், வேப்பம் அப்ளை பண்ணால் ஹெர்பிசைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபன்சிசைடு ஹேவிங் க்ரோத் ப்ரொமோட்டிங் எஃபெக்ட், ஸோ க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கார்பன் டெசிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபன்சிசைடிங் ஹேவிங் போத் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் டிரான்ஸ்லொகேஷன், ஸோ ரெண்டு பக்கமும் இதாகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரூட்டுக்கும் போகும், அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரூட்டுக்கும் போகும், அதேமாதிரி ஃபோலியேஜ் மேல் நோக்கியும் போகும், அபெக்ஸை நோக்கியும் போகும். அந்த மாதிரி இருக்கிற ஃபன்சிசைடு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபன்சிசைடு ஹேவிங் சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் ப்ராப்பர்ட்டி, மெர்குரி குளோரைடு அண்ட் மெர்குரஸ் குளோரைடு லேபில் நம்ம இதான் யூஸ் பண்ணுறோம். தென் wound dressing ஃபன்சிசைடு என்னென்னு பாருங்கள். ஸோ சாயில் ட்ரென்ச்சிங், சாயில் ட்ரெஸ்ஸர், கெமிக்கல் யூஸ்ட் அஸ் சீட் அண்ட் சாயில் அண்ட் ஃபோலியர் ஸ்ப்ரே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் காரஸ்ட், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபன்சிசைட்ஸ் ஆர் போஸ்ட் காரஸ்ட் ஃபன்சிசைட்ஸ். ப்ரோக்ளோரஸ், பினோமில், கார்பன்டசிம், இமோசலில், டயோபென்டசிம், இதெல்லாம் வந்து போஸ்ட் காரஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. பைட்டோடாக்சிட்டி, எந்தெந்த கெமிக்கல்ஸ், எந்தெந்த ஃபன்சிசைட்ஸ் வந்து பைட்டோடாக்சிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெர்குரி, ஜினப், எலமெண்டல் சல்ஃபர், டூ குக்கர் பிட்ஸ். ஸோ குக்கர் பிட்ஸில் வந்து சல்ஃபர் யூஸ் பண்ணக்கூடாது. சல்ஃபர் யூஸ் பண்ணால் அந்த குக்கர் பிட்ஸ் வில் கிவ்ஸ் தி பர்னிங் எஃபெக்ட். ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஃபன்சிசைடை நம்ம ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுவோம். ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா போர்டியாக் மிக்சர் யூஸ் பண்ணக்கூடாது, சரியா. ஆப்பிள், அதே மாதிரி ரைஸில் IR8 வெரைட்டி ஆஃப் ரைஸில், மெய்ஸுடைய ஒரு வெரைட்டியில், அதெல்லாம் வந்து போர்டியாக் மிக்சர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிபயோட்டிக் ஹேவிங் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ரெப்டோமைசின். ஓகேவா. தென் சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் வந்து சைமோக்சனால் அண்டு மேன்கோசிப். தென் ஹைட்ரோஜெனிக் எஃபெக்ட். ஹைட்ரோஜெனிக் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம அப்ளை பண்ணுற கெமிக்கலே டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா தட் இஸ் ஹைட்ரோஜெனிக் எஃபெக்ட். ஓகே, ஒரு பேத்தஜனை வந்து இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் ஹைட்ரோஜெனிக் எஃபெக்ட். மெட்டலாக்சில் கண்ட்ரோல் ஒயிட் ரெஸ்ட் ஆஃப் க்ரூசிபர்ஸ் பட் இன்க்ரீஸ் தி லீஃப் ஸ்பாட். ஸோ கெமிக்கல் வந்து ஒயிட் ரெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது, பட் வந்து லீஃப் ஸ்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது, தட் இஸ் ஹைட்ரோஜெனிக் எஃபெக்ட். தென் ஃபன்சிசைட்ஸ் ஸ்டிமுலேட் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது ஹோஸ்டைல் AL. தென் மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபன்சிசைடுக்கு வந்து நிறையா இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். Then mass production of biocontrol agents, antagonist. So living organism which control the pathogen is called as biocontrol agent பார்த்துருக்கோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கோம் இல்லையா. ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீடியம், தென் ஸ்டெரிலைசேஷன் வித் ஆட்டோக்ளேவ், தென் இனாகுலேட் தி serially diluted biocontrol agents, then incubate at room temperature, then biomass mixed with the carrier material. So carrier material ஓட இந்த biomass mix பண்ணுறோம். பேக்கேஜிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து பிக்சரைஸ்டாக கொடுத்துருக்கோம், பாருங்கள், சரியா. ஸோ இது வந்து டுவெல் கல்ச்சர் மெத்தட் ஃபார் ஏ ஃபங்கல் ஆன்டகோனிஸ்ட். ஸோ ஒரு ஃபங்கல் ஆன்டகோனிஸ்ட்டை வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறீங்க அகெயின்ஸ்ட் பர்டிகுலர் பேத்தஜன் மீன்ஸ் த்ரூ டுவெல் கல்ச்சர். ஒரு இடத்துல வந்து ஆன்டிபயோட்டிக்கும் இன்னொரு இடத்துல பேத்தஜனும் சேர்த்து வளர்க்கும்போது எதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளேட்டில் பாருங்கள், ஆன்டிபயோட்டிக்குடைய டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெயினை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்கலாம், பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டை பயோகண்ட்ரோல் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சரியா. பெஸ்ட்டு ஒன் இதுதான். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் பேராமீட்டர்ஸ், ஒவ்வொரு பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டும் குவாலிட்டி கண்ட்ரோல் பேராமீட்டர்ஸுக்கு ஒரு இதுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, ஃப்ரெஷ் ப்ராடக்ட் should contain not less than 28 into 10⁶ CFU per gram. அதாவது காலனி ஃபார்மிங் யூனிட். ஒரு கிராம் பவுடரில் நமக்கு 28 into 10⁶ காலனிஸ் ஃபார்ம் பண்ணால் தான் அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஆஃப்டர் 4 months ஆஃப் ஸ்டோரேஜ் அட் ரூம் டெம்பரேச்சர் த பாப்புலேஷன் should be 20 into 10⁶. அப்போ வந்து 8 குறைஞ்சிக்கலாம், சரியா. 20 into 10⁶ CFU per gram இருக்கணும். மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் பீரியட் இன் டால்க் இஸ், டாக் பவுடரை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம்னா 4 months வச்சுருக்கலாம். ஸோ டாக் சைஸ் should be 500 microns. மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா 500 micronல கிடைக்கும். மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் தி ஃபைனல் ப்ராடக்ட் should not be more than 20%. ஸோ 20% வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. தி ப்ராடக்ட் should be packed in polythene bag. ஸோ பாலித்தீன் பேக்கில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ மாஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம், பாருங்கள். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்ப்ரே ஃப்ளூயிட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி மீன்ஸ் வால்யூம் ஆஃப் தி ஸ்ப்ரே ஃப்ளூயிட். ஒரு ஹெக்டருக்கு நமக்கு எவ்வளோ ஸ்ப்ரே ஃப்ளூயிட் வேணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஏ மீன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஃபஞ்சிசைடு. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சொல்லிட்டு போயிடுவாங்க 0.1% ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்ட்டு, ஓகேவா. தென் வால்யூம் ஆஃப் தி ஸ்ப்ரேயர், நம்ம என்ன ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறோம், ஹை வால்யூமா, லோ வால்யூமா, அல்ட்ரா லோ வால்யூமா, அதுக்கு வந்து நமக்கு இது இருக்குது. தென் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் எப்படி பார்க்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அந்த காகிதத்திலே AI அப்படின்னு சொல்லிட்டு 50
ஏஐ 25% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா. இதை வச்சு நம்ம ஆக்டிவ் இன்கிரிடியண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம் சரியா. ஒவ்வொரு கெமிக்கல் பேக்கெட்லேயும் இது இருக்கும். ஆக்டிவ் இன்கிரிடியண்ட்னா உங்களுக்கு தெரியும், அந்த பஞ்சுசைடுடைய அளவு சரியா. ஒரு ஒரு பஞ்சுசைடு பேக்கெட்டில் இந்த பர்டிகுலர் பஞ்சுசைடு வெட்டபிள் சல்ஃபர்னா சல்ஃபர் அதில் எவ்வளோ பர்சன்ட் இருக்குது அப்படிங்கிறது ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் சரியா. அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கால்குலேட் தி வால்யூம் ஆஃப் ஸ்ப்ரே ஃப்ளூயிட் ஃபார் தி டிசீஸ் ரைஸ் பிளாஸ்ட் ஃபார் 1 ஹெக்டர். ஸோ 1 ஹெக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பஞ்சுசைட் நேம் ப்ரோபிகோனசோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் வந்து 25% கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் இஸ் 25. தென் ஸ்ப்ரேயர் ஹை வால்யூம் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோம். ஹை வால்யூம் ஸ்ப்ரேயர்னால் நமக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படும். அப்போ வந்து 200 லிட்டர்னு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பஞ்சுசைட் 0.1% உங்களுக்கு கடையில் வாங்கும்போது சொல்லிட்டாங்க. அப்போ வந்து 0.1% இங்கே வச்சுக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன இப்போ தேவைன்னா ஸ்ப்ரே ஃப்ளூயிட் உங்களுக்கு எவ்வளோ தேவை அது மட்டும் இருந்தால் போதும் இல்லையா. அதாவது வந்து பஞ்சுசைடுடைய அளவு எவ்வளோ கிராம் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்குது, 0.1%ன்னு இருக்குது. பட் வந்து 1 ஹெக்டருக்கோ 2 ஹெக்டருக்கோ எவ்வளோ எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. எவ்வளோ லிட்டர்ஸ் எடுக்கணும் அல்லது எவ்வளோ கிராம் எடுக்கணும்னு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் தி ஸ்ப்ரே ஃப்ளூயிட் 0.8 லிட்டர் பர் ஹெக்டர். ஸோ ஒரு ஹெக்டருக்கு 0.8 லிட்டர். அப்போ வந்து நீ எத்தனை ஹெக்டர் இருக்கோ அதுக்கு வந்து நீ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹெக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு எத்தனை ஹெக்டர் இருக்கோ அத்தனை ஹெக்டருக்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு அரை ஹெக்டர் தான் இருக்குன்னா ஒரு ஹெக்டர் கண்டுபிடிச்சி அரை ஹெக்டருக்கு நீ வந்து இது பண்ணிக்கலாம், கழிச்சிக்கலாம் ஓகேவா. இன்கேஸ் பஞ்சுசைட் இஸ் இன் பவுடர் ஃபார்ம் மென்ஷன் தி யூனிட் as கிராமாக நம்ம இது பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ரிவிஷன் ஆஃப் P80 202. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது வீடியோ, பரவாயில்ல இருந்தாலும் கேளுங்க. கேட்டுட்டு எதுவும் புரியலைன்னா டவுட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.